அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு 913வது நிகழ்ச்சி, கலர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். கெமிஸ்ட்ரியில என்ன இருக்கு அப்படின்றதான் பார்ப்போம். எனக்கு ரொம்ப நாளாவே இந்த டவுட் இருந்தது. ஆக்சுவலா நேச்சுரல் கலர்ஸ்க்கும் ஆர்டிபிஷியல் கலர்ஸ்க்கும் எப்படி இவங்க முதல்ல ஆர்டிபிஷியல் கலர்ஸ் இருக்குதா இல்ல நேச்சுரல் கலர்ஸ் வந்துதா அப்படின்ற அந்த டவுட்லாம் கிளாரிஃபிகேஷன்லாம் இருந்து ரொம்ப நாளா இருக்குது. எப்பயுமே நேச்சுரலா தான் கலர்ஸ் வந்திருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் ஆர்டிபிஷியல் கலர்ஸ் வந்திருக்கும்ன்றது நேச்சுரல், அதுதான் உண்மையா. பட் பல இடங்கள்ல நம்ம இப்போ சிந்திக்கும் போது இது எப்படி ஆர்டிபிஷியல் கலர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க கெமிக்கல்ல, நேச்சுரலா இருக்கிற கலரை ஆஸ் இட் இஸ் அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க, கெமிக்கல்ல கொண்டு வந்திருக்காங்க, பெயிண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. அப்போ சார் போட்ட கேள்வி பார்த்தோடனே நமக்கு இப்போ நேச்சுரலா பிளான்ட்ஸ் அப்படின்னாவே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்னாவே நமக்கு அந்த பச்சை தான் குளோரோஃபில் மூலியமா வருதுன்றது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், அது மட்டும் தான் தெரியும். மற்ற கலர்லாம் எப்படி வருதுன்றதுலாம் நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு கேள்விக்குரியதான். பட் நல்ல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்காக இப்ப சார் ஒரு பிரசன்டேஷன் கொடுக்குறாரு. பார்ப்போம், தெரிஞ்சுக்குவோம் எல்லாத்தையும். இந்த மேடை ஸ்ரீதர் சாருக்காக. நீங்க ஆரம்பிக்கலாம் சார். சார் எல்லாத்துக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுங்களா சார்? தெரியுது சார், தெரியுது சார். ஓகே ஓகே. குட் ஈவினிங் எல்லாத்துக்கும். வணக்கம், நமஸ்காரம் எல்லாத்துக்கும். ஓகேவா? நம்ம முதல்ல சன்னை பற்றி பேசணும். சன் இப்படி வந்தது, எனர்ஜியெல்லாம் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேல வர்ற சன்னிருந்து வர்ற என்னென்ன கலர் வருது, என்னென்ன ரேடியேஷன் வருதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறமேல அமுதா மேடம் கேட்டாங்க, கலர்லாம் சொல்கிறீங்களே, இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வருது, அது என்ன ஏதாவது கெமிக்கல் போடுறாங்களா, டை போடுறாங்களா, ஏதோ கேட்டாங்க. ஸோ இதுவும் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் வாட் வி ஆர் டிஸ்கஸ்ட் ஏர்லியர். ஸோ அதனால் இது ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான். எப்படி ஃப்ரூட்ஸில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது, வெஜிடபிள்ஸ் ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் வில் கோ வயா நம்ம கெமிஸ்ட்ரி தான் அதுக்கு பேக்ரவுண்ட். அதுக்கு தோ பயாலஜி இஸ் தேர், பாட்டனி இஸ் தேர், பட் கெமிஸ்ட்ரி இஸ் த ஃபண்டமெண்டல் திங் இன் விச் இட் கிவ்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், ரீசன்ஸ் ஃபார் கிவிங் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அது எப்படி இந்த கலர்லாம் வருதுன்னு பார்க்கலாம் இப்போ. அக்ஷு தெரியுது இல்லை, ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே. இதை எடுத்துருந்தோமே இந்த ஸ்க்ரீன்ஸை, அது வேண்டாம், ஏன்னா இதில் அஃபெக்டிங் தான் வருது. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் சார். அது ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஃபுல் ஸ்க்ரீன் எனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லா ஃபோட்டோஸாக இருக்கு. எங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன் தெரியுது சார். ஸ்கிரீன் ஷேரிங் ஸ்டாப் பண்ணிட்டு செஞ்சு பாருங்க. இல்ல, இட்ஸ் ஓகே. நடுவில் எல்லாம் போட்டோலாம் வந்ததுனால இட் இஸ் ஜஸ்ட் ஷேரிங். இல்ல, இங்க ஒண்ணும் வரல, லைட் வேவ்ஸ் தான் தெரியுது. ஓகே, ஃபைன் ஃபைன். இல்ல, எனக்கு இப்ப மினிமைஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க சரிங்க. இப்ப முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம சூரியன்ல இருந்து நிறைய லைட் வேவ்ஸ் வருது அப்படின்னா, அது பேசிக்கலி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், துணியை மெஷர் பண்ணால் 1 மீட்டர், அது மாதிரி அதில் வேவ் லென்த் மூலம் மெஷர் பண்ணுவாங்க. தென் ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது, ரெண்டுமே வச்சு மெஷர் பண்ணுவாங்க. அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனில் யூ ஹவ் காட் வேரியஸ் வேவ் லென்த் இருக்குது, ஃப்ரீக்வன்சி வேரியஸாக இருக்கும். அதில் விசிபிள் ஸ்பெக்ட்ரம், விசிபிளில் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்தில் மட்டும்தான் இப்போ விசிபிளாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க முடியுது. அந்த அந்த விசிபிள் ரீஜன், விசிபிள் லைட் வர்றது அந்த 380 to 750 நானோமீட்டர் உள்ளது தான் விசிபிள் லைட். அதுக்குள்ள வர்ற லைட் கலர் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியுது. It's not moving. Akshu, போலியா? next slide is not moving. This is the one, right? Or this one?
வந்துருச்சு இல்லையே. ஓகே வந்துருச்சு ஓகே வந்துருச்சு சார். ஓகே. இப்போ வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல பார்த்தோம்னா மேலே ஒரு இது ஸ்லைடு கொடுத்துருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம இதை பற்றி எக்ஸ்டென்சிவாக பேசியிருக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சன்னை பற்றி பேசுகிறப்ப அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேவ்லென்ஸ் கீழே இருக்கிறது எல்லாமே வேவ்லென்ஸு. அது பார்த்தீங்கன்னா 10⁻−13 வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்து. ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10⁴ அதாவது கிலோமீட்டர் கணக்கில் போயிட்டு இருக்கும். அது வந்து லாங்கஸ்ட் வேவ்லென்த் வந்து அதிகமாக வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி குறையும். ஃப்ரீக்வன்சி குறைஞ்சோம்னா அதனுடைய என்ன சொல்றது, அதனுடைய பவரும் குறையுது. அதனால தான் ரேடியோ வேவ்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம டெலிஃபோன் பண்ணுறோம், அதை பண்ணுறோம், ஆஸ்ட்ரானட் போகிறாங்க, எல்லாமே அது ரேடியோவில் பண்ணோம். ஏன்னா இட்ஸ் வெரி ஸ்டேபிள், வெரி லாங் வேவ்லென்த். கிலோமீட்டர் கணக்கில் போகிறனால அமைதியாக இருக்கும். என்ன நம்ம டிரான்ஸ்ஃபர் கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதில் அது கேட்கும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்தில் வந்து இந்த பர்டிகுலர் இது கலர் போட்டிருக்கும் இல்லைங்களா, 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர். எதுக்கு நானோமீட்டர் சொல்றோம்னா தட் இஸ் a wavelength in that particular unit. நம்ம எப்படி துணியை மெஷர் பண்ணோம்னா மீட்டர் சொல்ற மாதிரி வர வேவ்லென்த் மெஷர் பண்றதுக்கு நானோமீட்டர் இருக்கு. வேவ்லென்த் மெஷர் லாம்டான்னு வாங்க, அதுக்கு வந்து யூனிட் நானோமீட்டர். ஓகே. இப்போ வந்து பார்த்தோம்னா வயலட்ல இருந்து ஆரம்பிக்குது, 400 இருந்து ஆரம்பிச்சு 700 வரைக்கும் நானோமீட்டர் பார்த்தோம்னா வேரியஸ் கலர்ஸ். இதுதான் நம்ம விப்ஜிஆர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடியும் ஒரு ஜோன் இருக்குது, அது வந்து 100ல இருந்து 350 வரைக்கும் வரும். அது வந்து அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம்னு பேர். இதுக்கு முன்னாடி இருக்கிறதால அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம். ஓகே. ஸோ பட் அந்த அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியும். பட் அதுவும் இருக்குது. ஏன்னா 400 ஆரம்பிக்கிறோம், அதுக்கு பீப்புள் வில் லாஸ்ட் இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்பாங்க. அதுலேயும் இருக்குது, 100ல இருந்து இருக்குது. பட் தட் இஸ் நாட் டோட்டலி விசிபிள். ஓகே. நம்ம கண்ணுக்கு வந்து வேவ் லென்த் டிட்டர்மின்ஸ் கலர். நம்ம சொன்ன மாதிரி 400 350 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் என்னென்ன அந்த வேவ்லென்த் வருதோ அதை நமக்கு அந்த பர்டிகுலர் கலர் நம்ம கண்ணுக்கு போய் சேரும். அதான் நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 600 நானோமீட்டர் நம்ம கண்ணுக்கு வந்ததுன்னா ரிஃப்ளெக்ஷனாக நம்ம கண்ணுக்கு வர்றப்ப வி கேன் சி தட் ஆரஞ்சு கலரோ ரெட் கலரோ பார்க்கலாம். 700 நானோமீட்டர் வேவ்லென்த் கண்ணுக்கு படுறப்ப ரெட் கலர் பார்க்கலாம். 400 இல்லை 350 பார்த்தோம்னா வயலட் கலர் பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஜெக்டோ அல்லது எந்த மெட்டீரியலோ என்ன நமக்கு கண்ணு வெளியே கொண்டாடுதோ அந்த பர்டிகுலர் வேவ்லென்த் என்ன வருதோ அந்த வேவ்லென்த்துக்கு உண்டான கலர் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. ஓகே. அதுதான் பேசிக்கலி பிரின்சிபல். இதை பார்க்கறதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக வந்து தி கால் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு பேர். அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் போட்டோம்னா என்னென்ன பொருள் இருந்து என்னென்ன வேவ்லென்த் வெளியே வருது அப்படின்னு கிளீனாக காமிக்கும். அது பின்னாடி ஜஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம் நம்ம. ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் கமிங் டு த பாயிண்ட். இப்போ வந்து வெஜிடபிள்ஸும் சரி ஃப்ரூட்ஸும் சரி, திஸ் ஆர் ஆல் நேச்சுரலி அக்கரிங் மெட்டீரியல் தானே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும். அது பார்த்தோம்னா நம்ம கீரையெல்லாம் பார்க்குறோம், சிலெல்லாம் பச்சையாக இருக்கும். சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா எல்லோ கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பேசிக்கலி வரும். இந்த கலர்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னம்னா ஒவ்வொரு மெட்டீரியலும் ஒவ்வொரு ஃப்ரூட்டும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுமே தே அப்சார்ப் சடன் கலர், சடன் வேவ்லென்த் கலர்ஸ் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்சார்ப் பண்ணாதது வந்து என்ன பண்ணா இட் வில் ஜஸ்ட் கம் அவுட். அந்த அப்சார்ப் பண்ணதை வந்து வி கேனாட் சி, இட் ஜஸ்ட் கெட் இன் டு த ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள் போயிடும். அப்சார்ப் பண்ணாதது வந்து நம்ம கண்ணுக்கு வந்து அந்த லைட்டு வெளியே நமக்கு தெரியும். அப்போ எந்த கலர் எந்த வேவ்லேருந்து கண்ணுக்கு வருதோ அது வந்து நமக்கு அந்த கலர் கிடைக்கும். சப்போஸ் இப்போ பச்சையாக இருக்கிற பொருளில் என்னன்னா மற்ற கலர்லாம் அப்சார்ப் பண்ணிடும், பச்சையை மட்டும் அப்சார்ப் பண்ணாது, அது மட்டும் வெளியே வரும். அப்போ வெளியே வர்றப்ப நமக்கு வந்து பச்சையாக இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒன்று. இப்போ நம்ம பார்க்குற டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இப்போ பப்பையா இருக்குது, பப்பையா இருக்குன்னா ரெட் கலராக இருக்கும். அதே மாதிரி வாட்டர்மெலன் கண்ணா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அப்போ அந்த ஃப்ரூட் என்ன பண்ணுதுன்னா இட் அப்சார்ப்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கலர்ஸ் எக்ஸப்ட் ரெட் ஜோன் இருக்கிற கலர் மட்டும் அப்சார்ப் பண்ணாமல் இருக்கும். அப்போ அப்சார்ப் பண்ணாத கலர் என்ன இருக்குதோ அது வந்து இட் ஜஸ்ட் கெட்ஸ் பேக் டு அவர் ஐஸ், ரெட்டினாக்கு வருது. தென் அதுலேருந்து பார்க்குறப்ப நமக்கு அந்த பர்டிகுலர் கலர் வருது. ஓகே. இந்த கலர்லாம் வர்றதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னம்னா 3 இதெல்லாம் பேசிக்கலி பிக்மெண்ட்ஸ்னால வர்றது தான். இந்த எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்துலேயுமே பிக்மெண்ட்ஸ் இருக்குது. இந்த பிக்மெண்ட்ஸ் நேச்சுரலா சிந்தட்டிக்கா அப்படின்னம்னா நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் இதெல்லாம் பேசிக்கலி. அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து அது அப்சார்ப் சடன் கலர்ஸ் and the colors which are not absorbed by the pigments will be emitted, and whatever it comes out to our eyes with particular characteristic of wavelength, they will decide the color. Okay.
இந்த பிக்மெண்ட்ல வந்து 3 கேரக்டரிஸ்டிக் இருக்குது, 3 மேஜர் கேரக்டரிஸ்டிக். ஒன்று வந்து குளோரோஃபில் பேஸ்டு பிக்மெண்ட்ஸ், ஒன்று வந்து கார்டினாய்ட்ஸ் பேஸ்டு பிக்மெண்ட்ஸ், ஒன்று வந்து ஃப்ளாவனாய்ட்ஸ் பேஸ்டு பிக்மெண்ட்ஸ். இந்த 3 கேட்டகரி தான் எல்லா வெஜிடபிள்ஸ்ல இருக்குது, எல்லா லீவ்ஸ்ல இருக்குது, எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கலி இருக்குது. ஓகே, பட் இது குளோரோஃபில் அப்படின்னம்னா அது ஒரு பர்டிகுலர் கெமிக்கல்ஸ் இருக்குது. கார்டினாய்ட்ஸ்ல வந்து டிஃபரெண்ட் ஸ்ட்ரக்சர் கெமிஸ்ட்ரி இருக்குது. அது நாட் 1 or 2, இட் ஹஸ் அபவுட் மோர் தென் 200 or 300 இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாவனாய்ட்ஸ்ல வந்து மோர் தென் 1000 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலா they are all grouped into 3 categories depending upon the chemical background, chemical structures: chlorophyll, carotenoids and flavonoids அப்படின்ட்டு. ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும், ஜஸ்ட் ஸோ தட் யூ நோ. எப்படி சார் சொன்ன மாதிரி குளோரோஃபில் இருக்குன்னு தெரியுது, அதே சமயத்தில் வந்து இப்போ கேரட் எல்லாம் வந்து கலராக இருக்குது, சிவப்பு கலராக இருக்குது வந்து பிகாஸ் ஆஃப் கார்டினாய்ட்ஸு. ஓகே, இது குளோரோஃபில் வந்து அது நமக்கு எல்லாமே தெரியும். நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னம்னா, இந்த குளோரோஃபில் மாலிகுல் வந்து சன்னுடைய எனர்ஜி அப்சார்ப் பண்ணி ஆக்டிவேட் ஆகி it will react with make carbon dioxide and water. ஏன்னா கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியர்ல நிறையா இருக்கும், வாட்டர் மாய்ஸ்சர் நிறையா இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து ரியாக்ட் பண்ணி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட்ல வந்து வாட் வி கெட் இஸ் குளுக்கோஸ். ஓகே, பிளஸ் O2 வெளியே வருது. ஸோ இதுதான் பேசிக்கலி ஹோல் லைஃப் சைக்கிள். நம்ம பிரீத் பண்ணுறது வெளியே வர்றது கார்பன் டை ஆக்சைடு தான், நிறையா எஃபிஷியன்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் வருது. அதே சமயத்தில் வாட்டர் இருக்கிறதுனால the chlorophyll has got the characteristics of getting activated with the help of sunlight. அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமேல it reacts these 2 components, குளுக்கோஸ் கிடைக்குது. குளுக்கோஸ் is the one which gives energy to all the plants, basically the photosynthesis அப்படிங்கிறோம். இந்த குளோரோஃபில்லுக்கு உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கனைல் ஒன்று இருக்குது, அது பேர் குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு பேரு. இந்த குளோரோபிளாஸ்ட் இஸ் த மெயின் கெமிக்கல், okay, which makes all these reactions make it possible. In fact, in the photosynthesis நடக்காட்டி there is no vegetation, nothing, no life basically. In fact, okay, now it's a small example கொடுத்துருக்குறோம். நம்ம பார்க்குற இந்த கீரை, ஆப்பிள், கிரீன் ஆப்பிள், நிறைய வெரைட்டிஸ் கிரீன்ல கலர்ல இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் ஃபண்டமெண்டலா குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர்ஸ். குளோரோஃபில்ல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது, குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பின்னு. பட் நாட் நெசசரி யூ ஹேவ் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங். பட் இதில் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னம்னா, இந்த 2 ஸ்ட்ரக்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும், எக்ஸப்ட் இந்த எல்லோ கலர் போட்டிருக்கிறதுல மட்டும் ஒரு சப்ஸ்டியூஷன் பேர். ஒன்று வந்து மித்தேல் குரூப் இருக்கும், ஒன்று வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கும். ஸோ இந்த குரூப் இருக்குதுன்னா அது குளோரோஃபில் ஏன்னு பேர், ஆல்டிஹைட் இருந்ததுன்னா அது குளோரோஃபில் பின்னு பேர். ஓகே, இந்த 2 வந்து எல்லா விதமான பச்சை காய்கறிகள் எல்லாத்துலேயுமே இது இருக்குதும், பட் டிஃப்ரெண்ட் ரேஷியோல் இருக்கும். இது டிஃப்ரெண்ட் ரேஷியோல் இருக்கிறதுனால தான் சிலதெல்லாம் வந்து சில வெஜிடபிள்ஸோ அல்லது ப்ராடக்டோ பார்த்தோம்னா டார்க் க்ரீனாக இருக்கும், சிலது மைல்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்று இந்த 2க்குமே டிஃப்ரெண்ட் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி இருக்குது. அது எப்படி இருக்குன்னு அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இது ஜஸ்ட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட், வேற ஒன்றுமே இல்லை. இது வந்து இதுக்கு பேர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு பேர். கீழே கொடுத்துருக்கிறது வந்து நம்ம விப்ஜிஆர். இது பாருங்க, 400 வந்து 400 ஆரம்பிச்சு 700 வரைக்கும் இருக்குது. 700 இருந்ததுன்னா ரெட்டாக இருக்கும். எந்தெந்த வேவ் லென்த் 700 வெளியே நம்ம கண்ணுக்கு வருதோ அது ரெட் இருக்கும். அதே மாதிரி வந்து எந்தெந்த வேவ் லென்த் வந்து நம்ம கண்ணுக்கு வருதோ அது க்ரீனாக இருக்கும். எந்தெந்த வேவ் லென்த் நம்ம கண்ணுக்கு வருதோ 400 வந்ததுன்னா அது வந்து ப்ளூவாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏன்னு ஒன்று போட்டிருக்கிறோம். அதனுடைய அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெட் ஜோனில் வந்துடுது. 600 to 700 700 வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு ரெட்டில் வந்துடும். ஸோ இது அந்த குளோரோஃபில் வந்து அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தில் அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ அந்த பர்டிகுலர் வேவ் லென்த் அப்சார்ப் பண்ணால் வாட் இஸ் ரிமைனிங் வில் பி ரெசிடியூ, ரிமைனிங் வில் பி க்ரீனோ மற்றதெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து இது குளோரோஃபில் பி, இது ஏ, இது குளோரோஃபில் பி. குளோரோஃபில் பி என்ன பண்ணுது அப்படின்னம்னா 400 to 500 வரைக்கும் அதை அப்சார்ப் பண்ணுது. ஸோ இப்போ இந்த 2 ஸ்ட்ரக்சரும் இப்போ எசென்ஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இன் குளோரோஃபில் காம்போனன்ட் ரெண்டுமே என்ன பண்ணுது, வயலட்ல இருந்து எல்லோ வரைக்கும் அப்சார்ப் பண்ணிடுது ஒன்று. இன்னொன்று வந்து ரெட்ல இருந்து எல்லோ ரெட்ல இருந்து கம்ப்ளீட்டா ரெட் வரைக்கும் அப்சார்ப் பண்ணிடுது. மிச்சம் அப்சார்ப் பண்ணாது என்ன பார்த்தோம்னா அந்த கிரீன் 500 to 550 அது மட்டும்தான் அப்சார்ப் பண்ணாது. அந்த அப்சார்ப் பண்ணாதது நம்ம கண்ணுக்கு வருது. அதனால தான்
அந்த பர்டிகுலர் குளோரோஃபில் பேஸ்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸோ பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்குது. இதுதான் பேசிக் கான்செப்ட் பேசிக்கலி. ஓகே, இது ஜஸ்ட் ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட். ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து என்னென்ன ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடத்துறதுக்கு வந்து நமக்கு வி நீட் லைட், வி நீட் கார்பன் டை ஆக்சைடு, வி நீட் டெம்பரேச்சராக இருக்கணும், வி நீட் வாட்டர் இருக்கணும். நாலாவது வந்து பொல்யூஷன், டூ மச் பொல்யூஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கார்பன் டை ஆக்சைடு டிகிரி மாறும், இட் வில் ஹிண்டர் த அப்சார்ப்ஷன்ஸ் அண்ட் திங். ஸோ லைட் இன்டென்சிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பாசிபிள். அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்லீஸ்ட் நல்ல ரேஞ்சில் இருக்கணும். இந்த 300 to 400 ppm லெவல் இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். டெம்பரேச்சர் வந்து பார்த்தோம்னா 25 to 35 டிகிரி இருந்ததுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நல்ல எஃபெக்டிவாக நடக்கும். அதே சமயத்தில் வந்து வாட்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அதனால வந்து மாய்ஸ்சர் எப்பவுமே இருக்கணும். அஃப்கோர்ஸ் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்ஸ் வில் ஆல்வேஸ் அஃபெக்ட். ஏன்னா அது வந்து இட் வில் கோ அண்ட் செட்டில் அந்த லீஃப்னுடைய ஸ்ட்ரக்சர்ல போய் உட்காந்துரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னம்னா நம்ம ஃபோட்டோசிந்தசிஸினுடைய ஆக்டிவேஷன் கம்மி ஆயிடும். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா நம்ம டெசர்ட்லாம் போனோம்னா அங்கே வந்து லைட் இருக்கும், ஆனால் வாட்டர் இருக்காது. அதனால பார்த்தோம் க்ரீனரி ரொம்ப இருக்காது. அதே சமயத்தில் வந்து வின்டர் நம்ம எவரெஸ்ட்லாம் போகிறோம், அங்கெல்லாம் போனோம்னா லைட்டு கம்மி, டெம்பரேச்சர் கம்மி, ஓகே, கார்பன் டை ஆக்சைடும் கம்மி. அதனால பார்த்தோம்னா க்ரீனரிஸ் ஆல்சோ ரொம்பவே இருக்காது, எல்லாமே வேற வேற இருக்கும், வேற கலர்ல இருக்கும், க்ரீன் இருக்காது. அதனால ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே கம்மியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்லைடு ஜஸ்ட் எதுக்கு போட்டேன் அப்படின்னம்னா, நம்ம இந்த ஆம்ஸ்டர்டாம்லாம் நம்ம நார்மலாக பார்த்துருப்போம். அந்த ஆட்டம் சமயத்தில் பார்த்தோம்னா ஈவன் அமெரிக்காலையும் பார்ப்போம், எல்லா க்ரீன் ட்ரீடாக இருக்கும். திடீர்னு ஆட்டம் அது வர்றப்ப, ஃபால் சீசன் வர்றப்ப எல்லா கலர் மாதிரி இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸ் வந்துடும். இந்த கலர்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த குளோரோஃபில் இருக்கு இல்லைங்களா, இந்த குளோரோஃபில் வந்து ஸ்லோவாக டீஜெனரேட் ஆகும். ஏன் டீஜெனரேட் ஆகும்னா அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதனால என்ன ஆகும்னா then you will get different other colors. அந்த other colors என்ன அப்படின்னம்னா that is coming from carotenoids family. of course இது வந்து நம்ம மெட்டீரியல் எடுத்து குளோரோஃபில் வந்து as it is stable, பட் அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் டு ஹீட் பண்ணாவோ அல்லது பாயில் ரொம்ப பண்ணாவோ அது ஸ்லோவாக குளோரோஃபில் வந்து டீகம்போஸ் ஆகி அந்த டார்க் கிரீன் வில் பிகம் லைட் கிரீன். சில சமயம் ஈவன் எல்லோ கூட மாறும் ரொம்ப போட்டு கிரீன் ஹீட் பண்ணோம்னா. ஓகே, இது வந்து குளோரோஃபில் as a photo receptor. இது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஹியூமன் லைஃப். சொன்னா இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காட்டி, குளோரோஃபில் இல்லை, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காட்டி there is no survival of any lives in fact. ஸோ அதனால தான் குளோரோஃபில் வந்து பேசிக்கலி they call most elusive of all powers அப்படிம்பாங்க. அது ஸோ பெஸ்ட் அது ஏன்னா ஃபோட்டோ ரிசெப்டர் அது இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா இட் மேக்ஸ் எவ்ரி திங் கிரீன் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். நம்ம ரெட்டினா ஆல்சோ இஸ் பேசிக்கலி ஃபோட்டோ ரிசெப்டர். ஏன் ஃபோட்டோ ரிசெப்டர்னா வாட் எவர் த கலர் தட் கம்ஸ் இன் இட் ஜஸ்ட் அப்சார்ப்ஸ் அண்ட் தென் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் த வே இட்ஸ் சப்போஸ் டு பி இன் ஃபேக்ட். ஓகே, அதனால ரெட்டினா ஆல்சோ எ ஃபோட்டோ ரிசெப்டர், குளோரோஃபில் ஆல்சோ எ மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோட்டோ ரிசெப்டர்ஸ் இன் ஃபேக்ட். ஓகே, இதில் ஏன் இந்த குளோரோஃபிலை மறுபடியும் திருப்பி பேசுகிறோம்னா, எப்படி குளோரோஃபில் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இன் லைஃப், இன் ஆல் லிவிங் பீயிங் இம்பார்ட்டன்ட் மாதிரியே அதே மாதிரி ஹீமோகுளோபின் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹீமோகுளோபின் நம்ம பிளட் ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ்ல ஹீமோகுளோபின் இருக்குது. ஹீமோகுளோபின் இல்லாட்டி வி cannot survive இல்லைங்களா. ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாச்சுனாவே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும்போது ஜஸ்ட் அவுட் ஆஃப் திஸ் இஸ் நாட் வித்தின் த பர்வியூ ஆஃப் அவர் சப்ஜெக்ட், பட் ஸ்டில் இட் கிவ்ஸ் an importance as to say what is the essential difference. இதுதான் பேசிக்கலி குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர். குளோரோஃபில் ஏ அண்ட் பின்னு சொன்னோம். அந்த ஆர்ங்கிறது வந்து தட் டிசைட்ஸ் வெதர் இட் இஸ் ஏ ஆர் பி. பட் irrespective ஆஃப் த சப்ஸ்டிடியூட்ஸ் பேசிக்காக என்ன பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம்ங்கிற ஒரு மெட்டல் எம்ஜின்னு பேரு, தட் இஸ் லிங்க்டு வித் 4 நைட்ரஜன் ஆட்டம். என்னங்கிறது நைட்ரஜன் எல்லாத்துக்கும் ஜெனரலாக தெரியும். அந்த நைட்ரஜன் இஸ் கம்மிங் ஃப்ரம் 4 பைரோல். இது வந்து பைரின் ரிங்பாங்க, பைரோல் ரிங் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் பேசிக்கலி ஃபண்டமெண்டல் what you call aspect of the structure which do all this photosynthesis everything. இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் வராது, ஒரே சில இதுல தான் மட்டும் வரும். ஒன் ஆஃப் த திங் இஸ் இன் குளோரோஃபில்,
another one will be in our hemoglobin. So this is the structure. Of course, these are all some side chains and everything. We need not bother. நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து இந்த 4 நைட்ரஜன் இருக்குது, நடுவில் மெக்னீஷியம் இருக்குது. இந்த நைட்ரஜன் இஸ் கமிங் ஃப்ரம் பைரோல் ரிங்கிலிருந்து வருது. இது ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபின்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அங்கே வந்து மெக்னீஷியம்க்கு நடுவில் இருந்தது, இங்கே வந்து அயன் இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லை அயன் டானிக் சாப்பிட்டா ஹீமோகுளோபின் நல்லா வரணும்னு. தட்ஸ் பிகாஸ் அயன் வந்து சென்ட்ரல் ஆட்டமாக இருக்குது, அதை சுற்றி 4 நைட்ரஜன். இந்த 4 நைட்ரஜனும் ஆல்சோ பைரோல், அதே ஸ்ட்ரக்சர். இந்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா சிமிலர் ஸ்ட்ரக்சர் ஆஸ் கம்பேர்ட் டு குளோரோஃபில்லாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டுமே எப்படி குளோரோஃபில் இல்லாட்டி நோ லிவிங் பீயிங் வில் பி பாசிபிளோ, அதே மாதிரி இந்த பர்டிகுலர் ஹீமோகுளோபின் இல்லாட்டி no living being possible in fact. Of course, hemoglobin வந்து it varies from person to person. மேலுக்கு ஒரு சடன் ரேஞ்ச் இருக்கும், ஃபீமேலுக்கு சடன் ரேஞ்ச் இருக்கும். இது வந்து நம்ம ஆர்பிசியில் இருக்குது, which carries basically all oxygen through our bodies and then gives energy to our system in fact. இது ஜஸ்ட் ஒரு அவுட் ஆஃப் that I'll just tell you in fact. இப்போ நம்ம இது பார்த்தோம், ரெட் பிளட் செல்ஸ் இங்கே இருக்குது, அதுக்குள்ளதான் ஹீமோகுளோபின் டாட்டா இருக்குது. நம்ம சாப்பிட்ற சில பேர், நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னோம்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், டாக்டர்கிட்ட போனோம்னா A1C டெஸ்ட் பண்ணி பாருங்கம்பாங்க, HbA1c பாங்க, அல்லது இட் இஸ் கால்டு கிளைக்கலேட்டட் ஹீமோகுளோபின் ஆர் கிளைகோ ஹீமோகுளோபின் பாங்க. இந்த டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. தட் டிசைட்ஸ் யூ. ஐ ஹோப் இட்ஸ் ஓகே so far. சார் குட் சார், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, Yes, muted. ஓகே. ஸோ இது எதுக்கு பண்ணா டாக்டர்லாம் கேட்பாங்க. இதில் என்ன பிரின்சிபல் அப்படின்னம்னா, நம்ம பிளட்ல இருக்கிற குளுக்கோஸ் வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா, எக்ஸஸாவோ அல்லது வாட் எவர் வித் திங் இருந்ததுன்னா, தட் கோஸ் அண்ட் ரியாக்ட்ஸ் வித் ஹீமோகுளோபின் விச் இஸ் பிரசன்ட் இன் த ரெட் பிளட் செல்ஸ். அது ரியாக்ட் பண்ண உடனே என்ன ஆகுனா, இட் ஃபார்ம்ஸ் கிளைக்கேட்டட் ஹீமோகுளோபினாக மாறும். அதுக்கு வந்து மெஷர் பண்ணுறது ஒரு சயின்டிஃபிக் டெஸ்ட் இருக்குது. அது வந்து இட் ஷோஸ் யூ வேரியஸ் நம்பர்ஸ். நார்மலாக இருந்ததுன்னா 5 to 5.7% இருக்கணும். ப்ரீ டயபெட்டிக்காக இருந்ததுன்னா 5.7 to 6.4% இருக்கும், ஹெச்பிஎன்ஸ் இருக்கும். டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோர் தென் 6.5% இருக்கும் அப்படின்னு காமிக்குது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு, சின்ஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஹீமோகுளோபின், அதனுடைய implications to decide our health and monitor our health for diabetic people. Even non-diabetic also it will be helpful in fact. Okay. So இப்போ வந்து நம்ம we have seen, actually this should have come last, but anyway it's okay. நம்ம we have seen the chlorophyll பார்த்தோம், green இருந்தது. மிச்சமெல்லாம் we are going to see other different colors also. But there are some objects where we get carbon, I mean black color கிடைக்கும், சிலது வந்து ஒயிட் கலராகவும் சிலது கிடைக்கும். ஜஸ்ட் நான் 2 எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து கார்பன் பேசிக்லி பிளாக்காக இருக்குது, இன்னொன்று வந்து டைமண்ட் which is opaque and shiny in white in fact. அது பிகாஸ் எதனால வருது அப்படின்னம்னா, அதனுடைய ஸ்ட்ரக்சர் ரெண்டுமே கார்பன் ஆல்சோ, ஐ மீன் கார்பன் பிளாக் ஆல்சோ கார்பன் தான், கார்பன் காம்பவுண்டு தான். டைமண்ட் ஆல்சோ கார்பன் காம்பவுண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் சி கார்பனுக்கு வந்து அப்ரிவேஷன் வந்து சி, ரெண்டுமே சி தான் இருக்குது, கார்பன் பாண்டு தான் இருக்குது. ஆனால் எப்படி அந்த கார்பன் பாண்ட் இஸ் லிங்க் டு அதர் கார்பன், தட் டிசைட்ஸ் வெதர் இட் இஸ் கார்பன் ஆர் வெதர் இட் இஸ் டைமண்ட் அப்படிங்கிறது தான். இதை ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறது. இல்லைன்னா இதில் என்ன தெரியுது அப்படின்னம்னா, டைமண்ட்ல வந்து ஒரு கார்பனை சுற்றி 4 கார்பன் இருக்கும், இது பேர் டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர்மாங்க. அது அப்படியே கண்டினியூஸா போகும். அது வந்து கெமிஸ்ட்ல வி கால் அடமண்டைன் ஸ்ட்ரக்சர்மாங்க. அது என்னவா இருக்கும்னா, இது வந்து வெரி டைட்டா இருக்கும். அந்த டைட்டா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, வர லைட் எல்லாம் வந்து ஷேட்டராய் வெளியே போயிடும். அதனால the whole thing is transparent. ஸோ அப்போ வெளியே வர்றப்ப என்ன ஆகும்னா, மல்டிபிள் கிறிஸ்டல்ஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு யூ கெட் த பியூர் ஷைனிங் ஒயிட்டாக வெளியே வரும். ஆனால் அதே சமயத்தில் வந்து கார்பனில் பார்த்தீங்கன்னா, அதுவும் கார்பனும் அதே கார்பன் தான். ஆனால் கார்பனை சுற்றி பார்த்தோம்னா 3 பாண்டு தான் இருக்கும். அங்கே ஒரு கார்பனை சுற்றி 4 பாண்டு டெட்ராஹெட்ரலாக வரும். இங்கே ஒரு கார்பனை சுற்றி 3 பாண்டு தான் வரும், ஹெக்ஸகன் ஷேப்பில் வரும். அதனால நிறைய வேக்கன்ட் ஸ்பேஸ் இருக்கும். இந்த வேக்கன்ட் ஸ்பேஸில் போய் எல்லா லைட்டு வருதெல்லாம் எல்லாமே அப்சர்வ் பண்ணி உள்ளே வச்சுக்கும். இப்போ எல்லா லைட்டும் உள்ள அப்சர்வ் ஆச்சுன்னா நமக்கே தெரியும், விப்ஜிஆர் வந்து எல்லா லைட்டும் உள்ள போச்சோம்னா பிளாக்காக மாறிடும். கண்ணுக்கு நமக்கு வந்து எந்த கலரும் வெளியே வராது, அந்த எல்லா கலரும் வெளியே வராது இருக்கிறப்ப பிளாக்காக தெரியும். அதனால தான் கார்பன் கிராஃபைட் ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோம்னா
கருப்பா இருக்குது, நம்ம அடுப்பு கறி எல்லாம் கருப்பா இருக்குது. வேற டைமண்ட் வந்து கிளிட்டரா இருக்கு காரணம் இந்த ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் வைஸ் ஒரு கியூரியாசிட்டி வரணும் இல்லை. இது நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே கார்பன் கார்பன் இருந்தாலும் டைமண்ட் வந்து வெரி ஹை டென்சிட்டி வெரி ஷார்ப்பு. கிராஃபைட் வந்து பார்த்தோம்னா லோ டென்சிட்டி, அவ்வளோ ஷார்ப்ல எல்லாம் லூப்ரிகன்ட் மாதிரி இருக்கும். டைமண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணாது, கிராஃபைட் பண்ணும். அது பிகாஸ் ஆஃப் சம் எலக்ட்ரான் இதில் அதிகமாக இருக்குது. இதில் எலக்ட்ரான் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் இது வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். இப்போ முதல்ல குளோரோஃபில் ஃபேமிலியை பார்த்தோம். இப்போ நவ் லெட் அஸ் கம் டு கார்டினாய்டு ஃபேமிலி. இந்த கார்டினாய்டு ஃபேமிலி வந்து யூ வில் நெவர் கெட் கிரீன். அதில் வந்து பார்த்தோம்னா வேற வேற கலர் வரும். என்னென்ன கலர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா யூ கெட் எல்லோ, எல்லோ ரெட்டு, அந்த மாதிரி எல்லாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த கார்டினாய்டு ஃபேமிலி வந்து குளோரோஃபில் இந்த ஆட்டத்தில் வந்து குளோரோஃபில் டீகம்போஸ் ஆச்சுனோம்னா கார்டினாய்டு வந்து இட் ஜஸ்ட் கம்ஸ் அவுட். ஓகே, கார்டினாய்டு கம்ஸ் அவுட் ஆகிறப்ப தான் யூ வில் கெட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இன் ஃபால் சீசனும் சரி, இல்லை இலையுதிர் காலம் அப்பவும் சரி, எல்லா டிஃப்ரென்ஸ் கலர் வரும். காரணம் அந்த கலர்லாம் பிகாஸ் ஆஃப் கார்டினாய்ட்ஸ் வரனால வருது. ஓகே, கார்டினாய்ட்ஸில் வந்து ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம்னா இது ஜஸ்ட் இதில் நிறைய ஸ்ட்ரக்சர் இருக்குது. இது வந்து ஜஸ்ட் ஒன்று கார்டினாய்டு வந்து டிப்பிக்கல் கார்டினாய்டு தான் பீட்டா கேரட்டின் அப்படிம்பாங்க. நம்ம கேரட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதில் உண்டான ஒரு பீட்டா கேரட்டின் ஒரு சிமிலர் ஸ்ட்ரக்சர் இது. இன்னொன்று வந்து லைக்கோபீன் அப்படிம்பாங்க. இது வந்து நம்ம வாட் யூ கால் அந்த இந்த தர்பூசணியா, அதை வெட்டினோம்னா சிகப்பா இருக்கு இல்லையா. ஸோ அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இந்த லிக்கோபேன் தான் இருக்கு. இதுல வாட்டர்மெலன் தானே சொல்றீங்க? வாட்டர் மெலன் எஸ், அதுல பார்த்தோம்னா இந்த லிக்கோபென் இருக்குது. இதுல இந்த கார்டினாய்ட்ஸ் அப்படின்னம்னா என்ன பியூட்டி அப்படின்னம்னா ஜென்ரலா அது வந்து ஒரு பெரிய லாங் செயினா இருக்கும். ரெண்டாவது 1 or 2 இந்த மாதிரி ஒரு அரோமேட்டிக் பென்சின் ரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அதை காட்ட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன பார்த்தோம்னா இந்த ரெண்டு கோடு போட்டிருக்கிறது எல்லாமே டபுள் பாண்டுன்னு பேரு. அதாவது கார்பன்ல வந்து ரெண்டு டபுள் பாண்ட் இருக்கும். இந்த ரெண்டு டபுள் பாண்ட் இருந்ததுனாவே என்ன ஆகும் அப்படின்னம்னா தட் இஸ் த ஒன் விச் அப்சார்ப்ஸ் ஆல் த கலர்ஸ். இப்போ விப்ஜிஆர்னு வெளியே வருது இல்லைங்களா, அதில் இருக்கிற கலரை வந்து செலக்டிவாக இதை அப்சார்ப் பண்ணும். அது அது இது இந்த அப்சார்ப்ஷன் இந்த நம்ம முதல்ல பார்த்த குளோரோஃபில் அப்சார்ப்ஷன் வேற. ஏன்னா அதில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது வேற மாதிரி ஸ்ட்ரக்சர். அதனால தான் தட் அப்சார்ப்ஸ் டிஃபரெண்ட் வேவ் லென்த். வேற இந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் இருக்கிறனால பாருங்க எல்லாமே இதுக்கு பேர் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் அப்படிம்பாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால என்ன ஆகுனா திஸ் அப்சார்ப்ஸ் சடன் வேவ் லென்த். மிச்சம் இருக்கிறது நம்ம வருது, அந்த வர்றத வேவ் லென்த் பார்த்தோம்னா தட் இஸ் ஒன் விச் டிசைட்ஸ் வாட் இஸ் த கலர் வி ஆர் சேயிங். இந்த டபுள் பாண்டும் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கீப்பிங் அவர் பாடி இன் குட் கண்டிஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மெக்கானிசம். அது என்னன்னு பார்க்கலாம், அடுத்த நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இது அனதர் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இதில் பார்த்தோம்னா கீழே பாருங்க வேவ் லென்த் போட்டிருக்கிறோம். 400லேருந்து 700 நானோமீட்டர் வேவ் லென்த் போட்டிருக்கிறோம். இங்கே வந்து நான் சொன்ன ஒரு இந்த 3 ஸ்ட்ரக்சர், இந்த 2-3 ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய போட்டிருக்கிறோம். ஒன்று வந்து பீட்டா கேரட்டின், இன்னொன்று வந்து லிக்கோபின், இன்னொன்று வந்து லிப்டின் ஒன்று இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா இங்கே 400லேருந்து அப்சார்ப் பண்ணி 600 வரைக்கும் போகுது. அப்போ என்ன அர்த்தம், 400ல் வந்து நமக்கு தெரியுது வயலட்டு, ப்ளூ, கிரீன், எல்லாம் கிரீனில் அப்சார்ப் பண்ணி இட் கம்ஸ் அப் டு த ஆரஞ்சு வரைக்கும் வந்து நிற்கிது. ஸோ இதெல்லாம் அப்சார்ப் பண்ணதுனால நமக்கு வாட் வி கேன் சி இஸ் ஒன்லி ஆரஞ்சு டு ரெட். இந்த கலர் தான் நம்ம பார்க்க முடியும். மேபி எல்லோ ஆல்சோ வி கேன் சி டு சம் எக்ஸ்டென்ட். ஸோ எல்லோ, ஆரஞ்சு, ரெட் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்சார்ப் பண்ணதெல்லாம் பார்த்தோம்னா வயலட்லேருந்து கிரீன் வரைக்கும் மோஸ்ட்லி இது அப்சார்ப் பண்ணிடுது. கிரீன் பார்ஷியலாக பார்க்கலாம், ஏன்னா மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுதான் 500. இதெல்லாம் ஸ்லோவாக அப்சார்ப் பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிக்கோபேன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் அப்சார்ப்ஸ் ஈவன் எல்லோ ஆல்சோ, எல்லோ கிரீன் அப்சார்ப் பண்ணிடுது. ஸோ அதனால உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா யூ ஹேவ் மேக்ஸிமம் ரெட் கலராக இருக்கும். அதே சமயம் பீட்டா கேரட்டின் பார்த்தோம்னா இட் அப்சார்ப்ஸ் அப் டு 500. 500ங்கிறது வந்து கிரீன்லாம் அப்சார்ப் பண்ணிடுது. மிச்சம் இருக்கிறது வந்து ஸ்லைட் எல்லோவும் வரும், எல்லோ, ஆரஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும் கேரட்டில். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் கெட்டிங் ஆரஞ்சு, எல்லோ, ரெட் கலர் ஃபார் carotenoid family of fruits and vegetables in fact. இதை பற்றி சொல்லணுமா? ஓகே, ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இப்போ எதுக்கு
எதுக்கு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிறத கொண்டாந்துருக்கோம் அப்படின்னம்னா, நம்ம டாக்டர்லாம் போனோம்னா சொல்லுவாங்க இல்லையா, சப்போஸ் சம்படி ஹாஸ்பிட்டலைஸ்னா நீ எல்லாம் என்ன பண்ணுவோம் ஜென்ரலாக, எல்லாத்துக்கும் ஆரஞ்சு கொடுங்க, இல்லாட்டி ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் நிறையா கொடுங்க. அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னம்னா, that gives you a lot of what do you call energy. That gives energy because these fruits, because of the chemical structure, protect from other contaminants. ஓகே, கண்டாமினேட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். ஃப்ரீ ரேடிக்கல் இப்போ நம்ம நார்மலாக என்ன சாப்பிட்டாலும் சரி, அல்லது எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலும் சரி, நம்ம மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். உள்ள மெட்டபாலிக் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். அந்த இப்போ டைஜஸ்ட் ஆகிறப்போ மெட்டபாலிக் ரியாக்ஷன் நடக்கும். சில மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ்ல வந்து சடன் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு வரும். ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா, ஒரு லேட்டஸ்ட் ஆக்சிஜன் வச்சுங்களேன், அதில் வந்து ஒரு எலக்ட்ரான் தனியாக நிற்கும். ஸோ ஜஸ்டிங் ஆபோச்சிங் அது போதும், இட்ஸ் ஓகே. இப்போ அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ஓரளவு லிமிட்டடாக இருந்ததுன்னா இட்ஸ் ஓகே. ஃப்ரீ ரேடிக்கல் வந்து குவான்டிட்டி அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னம்னா, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் குறைஞ்சிரும். ஸோ அது குறையிறப்ப தான் நம்ம வந்து தென் வி நீட் டு ஃபைண்ட் அவுட் வாட் எல்ஸ் கேன் சப்ரஸ் த எக்ஸஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப பார்த்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு அதெல்லாமே ஹெல்ப். ஃப்ரூட்ஸும் சரி, குளோரோஃபிலும் சரி, மோர் தென் குளோரோஃபில் ஃப்ரூட்ஸ் பேசிக்கலி இந்த கேரட்டினாய்ட் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணும். அடுத்து அந்த ஃப்ளவனாய்ட்ஸும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம உடம்புல வந்து வீணோ ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபரும் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நார்மலி என்ன சொல்லுவோம்னா, இது பேர் ரேடிக்கல் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ், ரேடிக்கல் நைட்ரஜன் ஸ்பீஷீஸ் அப்படிம்பாங்க. அது வந்து ஃப்ரீ ரேடிக்கலாக, எக்ஸஸ் ஃப்ரீ ரேடிக்கலாக இருக்கும். அது இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னோம்னா, இட் வில் கோ அண்ட் அஃபெக்ட் அவர் திங். நம்ம பாடியில் இருக்கிற வந்து செல்லு வந்து மெச்சூர் ஆகி டை ஆகணும். அப்போ தான் வந்து செல் வந்து க்ரோத் ஆகணும், மெச்சூர் ஆகணும், டை ஆகணும், மறுபடி ஃபார்மேஷன் ஆகணும். அது வந்து தட் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் யூ ஹேவ் சடன் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். எக்ஸஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னோம்னா, அந்த செல் மெச்சுரேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். செல் மெச்சுரேஷன் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா செல்லு வந்து டெட் ஆகிடும், புதுசாக வராது. அதுக்கு பதிலாக மெச்சூர் ஆனது வந்து அப்படியே அக்யூமுலேட் ஆகிட்டு இருந்து யூ வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். அது வந்து எக்ஸஸ் க்ரோத் ஆகும். அது வந்து இட் கேன் லீட் டு லாட் ஆஃப் கார்சினோஜிக் திஸ் அண்ட் தட் மெனி திங்ஸ் வில் டிசீஸ் கிடைக்கும். அது ஓகே. இது ஜஸ்ட் அ ஸ்மால் ஸ்லைட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு இப்போ ஜஸ்ட் ரெண்டாக பிரிச்சிருக்கிற பாரு. இது வந்து இதுதான் செல் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்குவோம். இதை ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம். இந்த பக்கம் இருக்கிறத வந்து பார்த்தோம்னா, இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த கிரீன் கலர் இருக்கிறது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கேன் பி எனி ஃப்ரம் கேட்டினாய்ட்ஸ்லாம் இருக்கலாம், அந்த கேரட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கலாம், அல்லது இட் கேன் பி ஃப்ரம் ஆப்பிள் பிலாங்ஸ் டு அனதர் கெமிக்கல் கால் ஃப்ளவனாய்ட்ஸ். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இப்போ என்ன ஆகும், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இட் அப்சார்ப்ஸ் ஆல் த ரெட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், எக்ஸஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அப்சார்ப் பண்ணிடும். அப்சார்ப் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னம்னா, இட் கெட்ஸ் நியூட்ரலைஸ்ட் இன்சைட் வித்தின் தட் ஆன்டி ஆக்சிடென்ட். அதனால என்ன ஆகுனா, இட் வில் நாட் அஃபெக்ட் த செல் மெம்பரைன், செல் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். செல் வந்து இட் வில் ஜஸ்ட் கண்டினியூ டு க்ரோ, மெச்சுரேஷன் ஆகிட்டு இட் வில் ஃபர்தர் க்ரோ ஆகும். ஆனால் அதே சமயத்தில் வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இல்லாட்டி ஃப்ரீ ரேடிக்கல் மட்டும் இங்கே நிற்குது. தெர் இஸ் நோ கிரீன் கலர் ஹியர். ஓகே. அப்போ கிரீன் இருக்கிறப்ப என்ன ஆகுனா, இட் வில் கோ அண்ட் அஃபெக்ட் த செல் மெம்பரைன். அந்த செல் மெம்பரைன் அஃபெக்ட் பண்ணாக என்ன ஆகும் அப்படின்னம்னா, இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் டிஸார்டர். அந்த டிஸார்டராகி கெமிக்கல் ரேடியேஷன் வரும். ரேடியேஷன் வரப்போ என்ன ஆகும்னா, செல் வந்து இன்ஃப்ளமே ஆகும். அந்த எனி செல் விச் கெட்ஸ் இன்ஃப்ளைம்டு பார்த்தோம்னா, நம்ம படிச்சிருக்கிறோம் இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ். எது உடம்புல வந்து ரொம்ப இன்ஃப்ளமேஷன் வந்ததுனாலும் தட் மீன் ப்ராசஸ் இஸ் நாட் இன் ஆர்டர்னு அர்த்தம். அது வந்து எக்ஸஸ் ஃப்ரீ ரேடிக்கல் இருந்து அண்ட் ப்ராப்பர் ஆன்டி ஆக்சிடென்ட் சப்போர்ட் இல்லாட்டி இன்ஃப்ளமேஷன் நடக்கும். இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால யூ ஹாவ் லாட் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம், டிசீஸ் இன்ஃபேக்ட். ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ் அப்படின்னு பாரு. ஏன் ஸ்கேவெஞ்சர் அப்படின்னம்னா, இட் அப்சார்ப்ஸ் ஆல் த ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் கெட் நியூட்ரலைஸ்ட் இட். ஓகே. எப்படி அப்சார்ப் பண்ணுது அப்படின்னம்னா, ஃப்ரீ ரேடிக்கல் சொன்னது வந்து ஒரு எலக்ட்ரான் உள்ள ஒரு பொருள். இங்கே வந்து ரெண்டு பாண்ட் இருக்கு இல்லைங்களா. இந்த எல்லாம் ஒரு கார்பன் 2 பாண்ட் இருந்ததுன்னா ஒரு பாண்டில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது. இதில் ஒவ்வொன்றிலையும் அப்போ 4 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னம்னா, இந்த எல்லாம் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகி அந்த வர்ற ஃப்ரீ ரேடிக்கலை வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு எல்லா ஸ்டெப்ஸ் ஆகிட்டே போயிட்டு திரும்பி வரும். திஸ் இஸ் கால்ட் ரெசனன்ஸ் அப்படிமோ கெமிஸ்ட்ரியில்.
இட் வில் கெட் ஸ்டெபிளைஸ்டு. அந்த ஸ்டெபிலிட்டி வர்றதுக்கு ஒரே காரணம், எனி ஸ்ட்ரக்சர் விச் இஸ் ஹேவிங் திஸ் டைப் ஆஃப் லாங் செயின் கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இருந்ததுன்னா இந்த ரெசனன்ஸ் இஸ் பாசிபிள், ஸ்டெபிலைசேஷன் பாசிபிள். அதனால தான் கார்டினாய்டு ஃபேமிலியை வந்து we call a very good powerful antioxidant அப்படிங்கிறோம். ஸோ எக்ஸஸ் ஃப்ரீ ரேடிக்கல் வந்ததுன்னா இட் கோஸ் இன்சைட் அண்ட் கெட்ஸ் ஸ்கேவெஞ்சடு, அப்சார்ப் பண்ணிங்க, அப்படியே வச்சு பண்ணி ஸ்டெபிலைசர் ஆகிடும் அது பாட்டுக்கு. நமக்கு ஜென்ரலாகவே தெரியும், இந்த டாக்டர் போனோம் எழுதி கொடுக்குறது விட்டமின் சி, விட்டமின் இ, கேரட் சாப்பிடுங்கோ அப்படிம்பாங்க. அப்புறம் க்ரீன் டீயில் கூட இருக்குது, அந்த இஜிசிசின்னு ஒன்று க்ரீன் டீயில் ஒன்று இருக்குது. ப்ளஸ் செலீனியம் அண்ட் மேங்கனீஸ். நம்ம கோவிட் டயத்தில் பார்த்தோம்னா இன்வேரியபிளியே பார்த்தோம்னா டாக்டர் இல்லாமல் ஜிங்க்கு, செலீனியம், மேங்கனீஸ் காம்பவுண்ட் கொடுப்பாங்க. அந்த கெமிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா இது மூணுமே இருக்கும். ஏன்னா இந்த மெட்டல் செலீனியம் அண்ட் மேங்கனீஸ் வந்து has got a sudden characteristics of improving the immunity by absorbing excess free radicals along with these chemical structures. ஓகே, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். விட்டமின் சி அப்படின்னோம்னா இந்த எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் இருக்குது. விட்டமின் இ வந்து ஆல்மண்ட்ஸு, லீஃபி கிரீன்ஸ், பீனட்ஸ்ல எல்லாம் இருக்குது. அப்புறம் கார்டினாய்ட்ஸ் அப்படின்னோம்னா பீட்டா கேரட்டின், ஆப்ரிகாட்ஸ், ஆஸ்பர்ஜின் மீட்ஸ், பிளா பிளா பிளா, ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாத்துலேயும் இருக்குது. செலீனியம் அப்படிங்கிற வந்து பார்த்தோம்னா பிரேசில் நட்ஸு, ஃபிஷ் இருக்குது, பீஃப், பவுல்ட்ரி அண்ட் ப்ரௌன் ரைஸ் செலீனியம் இருக்குது. ஜிங்க் இருக்கிறதும் அதே மாதிரி பீஃப்ல இருக்குது, சிக்கன் பீஸ், லென்டில்ஸில் இருக்குது, கேஷ்யூஸ், ஃபோர்ட்டிஃபைட் சீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸில் வந்து மறுபடியும் ஆப்பிள் இருக்குது, கேட்டச்சின்ஸ் டீ காஃபியில் இருக்குது, ரெசவெட்ரால் ரெட் ஒயின், கிரேப்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபேமிலி எல்லாமே பார்த்தோம்னா பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ், either it could be catinoid structure or flavonoid structures or metals like selenium, zinc and magnesium. இதெல்லாம் தான் இஸ் a powerful antioxidants. That is why when we have our food, we should have a balanced food which contains not only carbohydrate, we should also have these items also, all this in a small proportions, so that the balanced food will give you good carbohydrate for energy boost up and also antioxidant to neutralize the excess free radical that is being generated in metabolic reactions inside the body. I will take small water if you don't mind. Please, sir, please. இப்போ நம்ம இது ஜஸ்ட் academic interest, since we are talking about fruits and other things, so it is also interested to know ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்னென்ன பண்ணும் அப்படின்ட்டு. ஃப்ரீ ரேடிகல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இட் கிவ்ஸ் யூ மோர் இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்ளம்ஸ். செல் இன்ஃப்ளமேஷன் ஆச்சுனாவே தென் இட் அஃபெக்ட்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மெட்டபாலிக் ப்ராசஸ் அண்ட் ஹியூமன் க்ரோத் ப்ராசஸ், ஆல் த சைக்ளிக் ப்ராசஸ், எவ்ரிதிங் கெட்ஸ் அஃபெக்டட். இதில் வந்து ஒன் ஆஃப் த திங் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிம்பாங்க. இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இஸ் அனதர் ஸ்ட்ரெஸ் which basically forms because of the excess free radicals. Excess free radicals எதனால வருது அப்படின்னா நெக்ஸ்ட் சைடில் பார்க்கலாம் அது எதனால வருதுன்ட்டு. பட் இதுதான் நார்மல் செல். சப்போஸ் ஃப்ரீ ரேடிகல்ஸ் நிறைய வந்துன்னு வச்சுங்களேன், அந்த நார்மல் செல் வந்து கெட்டிங் அட்டாக் பிகாஸ் ஃப்ரீ ரேடிகல்ஸ் உள்ளே போயிட்டு எல்லாம் இட் ஃபார்ம்ஸ் அ கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஃப்ரீ ரேடிகல்ஸ் which gives you oxidative stress. இது எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறோம். The apple, as long as it is free from any contaminants, free from any impurities or anything, it remain as it is. ஆனால் அதையவே கட் பண்ணி வச்சோம்னா ஸ்லோவாக என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் நடக்குது ப்ராசஸ். அது வந்து கடைசியில் பார்த்தோம்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இட் பிகம்ஸ் டோட்டலி யூஸ்லெஸ். அதுதான் நம்ம செல்லுலேயும் நடக்கிறது. ஜஸ்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஆப்பிள், த ப்ராசஸ் ஆஃப் டிகேயிங், அதே தான் நம்ம செல்லும் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டிகேயிங் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த free radicals mechanism in fact. Okay, இதுக்கு நடுவில் வந்து ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஆர் கம்மிங் கேன் பி ஃபார்ம்டு பை சோ மெனி ப்ராசஸ். ஒன்று வந்து அன்ஹைஜீன் ஃபுட், ரெண்டாவது வந்து ஃபுட் வித் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். இப்போ நம்ம கார்போஹைட்ரேட்லாம் பார்த்தோம்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகம். அது மாதிரி எந்தெந்த ஃபுட், பிரெட்டில் ரொம்ப அதிகம், ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸு, மீட்டு, இதில் எல்லாமே
I have very high amount of glycemic index. இந்த glycemic index ஃப்ரீ ராடிக்கலுக்கு என்ன அப்படின்னம்னா, சப்போஸ் நம்ம வெரி ஹை glycemic index சாப்பிட்டோம்னா it goes and it goes and immediately starts working. ஏன்னா வெரி பவர்ஃபுல் இல்லையா, அதனுடைய கேலரி இஸ் வெரி ஹை, அதனால இட் வில் கெட் டைஜஸ்டட். அப்படின்னா இட் ஒர்க் வெரி ஃபாஸ்ட். அப்போ ஃபாஸ்ட்டாக நடக்கிறப்ப என்னாகும்னா, while it gives you a lot of energy, it also liberates lot of free radicals. இந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் போறதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, இட் கோஸ் டு எ ப்ராடக்ட் கால்ட் மைட்டோகாண்ட்ரியா. அது நம்ம செல் பிளாசத்தில் இருக்குது, பிளசண்டாவில் இருக்குது. அந்த மைட்டோகாண்ட்ரியாங்கிறது வந்து அனதர் டைப் ஆஃப் அ செல், அதுக்குள்ள இப்போ எடுத்துக்கும். மைட்டோகாண்ட்ரியா இஸ் பேசிக்கலி அ பவர் ஹவுஸ் மாதிரி. வர்றதெல்லாம் எடுத்து உள்ள வந்து டைஜஸ்ட் பண்ணி மெட்டபாலிக் பண்ணி ரிலீஸ் பண்ண டக்குன்னு ரிலீஸ் பண்ணிடும். இப்போ ஹை கிளைசமிக் சாப்பிட்றப்ப என்ன ஆகுன்னா, இட் ஆல்சோ டேக்ஸ் கிவ்ஸ் வெரி குட் பவர். அட் த சேம் டைம் ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு லாட் ஆஃப் சைட் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா, எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்லையும் சைடு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், பை ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சப்போஸ் சிலது வந்து அதிகமாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் சாப்பிட்றப்ப பை ப்ராடக்ட் அதிகமாக இருக்கும். அந்த பை ப்ராடக்ட் தான் பேசிக்கலி நம்மளுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எக்ஸஸாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, இட் ஜெனரேட் சோ மெனி திங்ஸ். என்ன ஜெனரேட், செல்லை டேமேஜ் பண்ணும், இட் ஃபார்ம்ஸ் ஆட்டோ இம்யூன் சிஸ்டம்ஸ், அப்புறமேலே ப்ரீ இன்ஃப்ளமேட்டரி சிஸ்டம்ஸ், இது ஏகப்பட்டது இது ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதனால it is better to, there's one more slide I think. Okay, the inflammation of the chest. Okay, so it is better to be cautious of eating a balanced food without excess of glycemic index. At the same time, add good quantities of basically all carotenoids, vegetables, fruits, everything, in fact in a limited way. Too much excess is always not good. Even though if you take fruits also, excess fruit also is not good in fact. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது குளோரோஃபில் ஃபேமிலியை பார்த்தோம், கார்டினாய்ட்ஸ் ஃபேமிலியை பார்த்தோம். அந்த கார்டினாய்ட்ஸ் வந்து எப்படி என்னென்ன இதை அப்சார்வ் பண்ணுது, என்ன வேவ்லென்த் நமக்கு வெளியே வருதுன்னு அது பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறது ஃப்ளவனாய்ட்ஸ். இது மூணாவது கேட்டகரி. இந்த ஃப்ளவனாய்ட்ஸை பார்த்தோம்னா எல்லாமே பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும், ரெட் கலரில் நிறைய ரெட்டிஷ் இருக்கும், வயலட் இருக்கும். ஓகேவா, பீட்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும், ரெட் கலராக இருக்கும். ஸோ கிரீன் ரொம்ப கம்மி தான், கிரீன் ரொம்ப கம்மி. பட் யூ ஹேவ் அனதர் வயலட் கலர் இருக்கும், சில சமயம் பிங்கிஷ் கலர் இருக்கும், டார்க் ரெட் இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இட் இஸ் அப்சார்பிங் different wavelength and emitting the colors with corresponding to these particular colors. எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இதில் பார்த்தோம்னா இது குளோரோஃபில் ஏபின்னு போட்டிருக்கிற ஜஸ்ட் கம்பேரிசனுக்கு. இந்த ஒன் வித் ஓயினின் அப்படின்னு போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, ஓயினின்ங்கிறது வந்து இது பேசிக்கலி ஃப்ளவனாய்டு, ஒரு பர்டிகுலர் ஃப்ளவனாய்டு. ஃப்ளவனாய்டு வந்து பேசிக்கலி ஆல்மோஸ்ட் 1000 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அது எல்லாமே போட்டோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது இருக்கும். பட் இது ஜஸ்ட் ஸ்மால் பிக்சோரியல் ரெப்ரசன்டேஷன் மாதிரி. இந்த பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த பீக் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆல்மோஸ்ட் 250 நானோமீட்டரில் ஒன்று இருது. இன்னொரு பீக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 400லேருந்து 575 வரைக்கும் அப்சார்வ் பண்ணிடுது. ஓகேவா, இப்போ இந்த 400லேருந்து 570ங்கன்னா the entire green is absorbed here, leaving a small portion of green. மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்க, மற்றபடி ஆரஞ்சு இருக்கும், ரெட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து நம்ம யூ கேன் ஆஸ்க் மீ, முதல்ல 400 to 700 தானே போட்டோம், எதுக்கு திடீர்னு 200 300 கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னம்னா, விசிபிள் ஸ்பெக்ட்ரம் இஸ் ஆக்சுவலி 400 தான். 375 ஆரம்பிச்சு 725 வரைக்கும் தான் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். தெர் இஸ் அனதர் ஸ்பெக்ட்ரம் கால்ட் அல்ட்ராவயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். அல்ட்ராவயலட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது வந்து இந்த அல்ட்ராவயலட் வந்து we cannot see, but all birds, insects, everything, flies, everything they can see. Ultraviolet visible spectrum they can see. So அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த 150லேருந்து ஆரம்பிச்சு 320 வரைக்கும் அல்ட்ராவயலட், 350 வரைக்கும் அல்ட்ராவயலட் ஸ்பெக்ட்ரம். ஸோ இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து அப்சார்ப்ஸ் ஃப்ரம் இந்த பர்டிகுலர் இது 250 அப்சார்ப் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னம்னா, இந்த 200ங்கிறது வந்து அப்சார்ப் ஆகாதது, பட் we cannot see that color. But what we can see is basically இந்த பிங்கிஷ் எல்லாம் 400ல கரெக்டாக ஆரம்பிக்குது பாருங்க. ஏன்னா இந்த 350 வரைக்கும் தான் அப்சார்ப் பண்ணுது, அதுக்கப்புறமேலே 400ல அவ்வளோ அப்சார்ப்ஷன் கிடையாது, ஜஸ்ட் லைட்டு தான் இருக்குது. அதனால யூ கேன் சி வயலட் கலர் பார்க்கலாம், பிங்கிஷ் கலர் பார்க்கலாம், ஆனால் க்ரீன் பார்க்க முடியாது, ப்ளூ வராது, கொஞ்சோண்டு தான் ப்ளூ லைட்டாக ட்ரேசஸ் இருக்கும். மேக்ஸிமம் பீக் பார்த்தீங்கன்னா அது க்ரீனில் போயிடுது. ப்ரீக்கெல்லாம் எடுத்தது 500 to
550 வரைக்கும் எடுத்துருது. அந்த 500 550 தான் பேசிக்கலி கிரீன் கலர் பீக். அதை தான் நம்ம பார்க்க முடியாது, அது அப்சார்ப் ஆனிடுது. ஸோ இப்போ அப்சார்ப் பண்ணாதது என்னென்னு பார்த்தோம்னா, அப்சார்ப் பண்ணாதது வந்து ஆர் வாட் இஸ் எமிட்டிங் வந்து பார்த்தோம்னா இந்த ஜோன். இதில் வந்து யூ ஹாவ் லிட்டில் ஆரஞ்ச், ரெட்டு, கம்ப்ளீட் ரெட் இருக்கும், வேரியஸ் டைப் ஆஃப் ரெட் இன்டென்சிட்டி வரும், இதெல்லாம் இருக்கும், ஆரஞ்சு ரெட்டு வரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா யூ ஹாவ் வயலட், ஏன்னா வயலட் இஸ் ஃப்ரீ, இண்டிகோ ஆல்சோ ஃப்ரீ. அதனால தான் பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் வேரியஸ் கலர்ஸ், வேரியஸ் டார்க் கலர்ஸ் வருது. ஓகே, மாதுளம்பழம்லாம் பார்த்தா டோட்டலாக ரெட்டிஷ் இருக்கும். அதே மாதிரி பீட்ரூட் பார்த்தோம்னா கம்ப்ளீட் இந்த கலர் வருது. ஸோ டொமேட்டோ எடுத்தோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெட்டு. ஸோ இதெல்லாம் பேசிக். ஆனியன் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது அது ஆனியன். ஸோ ப்ளஸ் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், அது இது. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் வந்து they are giving this type of colors because of the absorption of different wavelength in fact. ஓகே, இது வேண்டியதில்லை, ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டட். ஜஸ்ட் லீவ் தம். ஏன்னா ஃப்ளவனாய்டு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் காமிச்சேன், பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் வரும்னு காமிக்கிறேன். இதில் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, ஃப்ளவனாய்டுங்கிறது வந்து பேசிக்கலி பென்சீன். நமக்கு தெரியும், சைக்கிள் ஹெக்ஸகன் போட்டு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டோம்னா பென்சீனு, அல்லது ஒரு பாண்டு போட்டோம்னா ஃபுல் 3 பாண்டு இருந்ததுன்னா பென்சின் ஸ்ட்ரக்சர், ஒரு பாண்டு இருந்ததுன்னா சைக்ளோ எக்ஸைன் ஸ்ட்ரக்சர் பேர். எல்லா ஃப்ளவனாய்ட்ஸ்லையும் பார்த்தோம்னா இந்த மாதிரி எக்ஸகன் ஸ்ட்ரக்சர் வித் பாண்ட் வித்தவுட் பாண்ட் இருக்கும், நிறைய அட்டாச்மெண்ட்லாம் இருக்கும். இது ஒரு 1000 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் ஃப்ளவனாய்டில். பேசிக்கலி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் அப்சார்ப்ஷன் இருக்குது. அதனால தான் இப்படி பார்த்தோம், ஒவ்வொன்றுக்கும் பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் அப்சார்ப்ஷன் இருக்குது. எவென்ச்சுவலி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னோம்னா, the light which is coming is basically violet, indigo, red, லிட்டில் பிட் எல்லோ கிடைக்கும். இது ஃப்ளவனாய்ட்ஸில் கிடைக்கும். ஓகே, இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபர்ஸ்ட் கார்டினாய்ட்ஸை பார்த்துட்டு ஃப்ரீ ரேடிக்கல் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொன்னோமோ, இந்த ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னோம்னா, இட் ஹஸ் காட் 2-3 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒன்று வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இப்போ வந்து நம்ம செல்லு டேமேஜ் ஆச்சு, இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து செல்லை டேமேஜ் பண்ணி இன்ஃப்ளம் பண்ணுது. இது வந்து ஃப்ளவனாய்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கிற எந்த கெமிக்கல் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஆனாலும் சரி, கேரட், ஆப்பிள் ப்ளஸ் ஆல் அதர் திங்ஸ் வாட் எவர் வி ஆர் ஷோன் தேர், இதெல்லாம் சாப்பிட்றப்ப என்ன ஆகுனா இட் ஹஸ் காட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்ன ஆகுன்னா, இட் கோஸ் அகெயின், இட் டேக்ஸ் தட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் சப்போர்ட் த செல் டு ரீகெயின் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஓகே, அதுதான் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. அது நம்பர் 1. நம்பர் 2, ஃப்ளவனாய்ட்ஸ் வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலினேஷன். இப்போ வந்து ஃப்ளைஸ் எல்லாம் வருது, ஏகப்பட்ட ஃப்ளைஸ் இருக்கு இல்லைங்களா? யூ கேன் நேம் எனி ஃப்ளைஸ் ஃபார் தட் மேட்டர். இந்த எல்லா ஃப்ளைஸுக்கும் என்ன ஆகும் அப்படின்னம்னா, they cannot see much in the visible spectrum. விசில் இருக்கிற கலர் அதுக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அல்ட்ரா வயலட் இருக்கிற இது வந்து they can sense very fast. கிளீனாக அது தெரிஞ்சிடும். இது வந்து this is the beauty of all the ஃப்ளைஸுக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் இது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இட் டஸ் லாட் ஆஃப் பாலினேஷன். ஃப்ளைஸ் எல்லாம் வருது, அந்த அல்ட்ரா வயலட் இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் போய் உட்காருது, பாலினேட் பண்ணுது, ரீப்ரொடக்ஷன்ஸ் எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் இன் ஃபேக்ட். ஸோ இது வந்து இந்த ஃப்ளவனாய்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி 2 இம்பார்ட்டன்ட் ஹெல்ப் பண்ணுது. ஒன்று வந்து பாலினேட் குட் பிஹேவ்ஸ் அ வெரி குட் பாலினேட்டட்ஸ். அதனால என்ன ஆகுதுன்னா, many pollination is possible, number 1. Number 2, இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் வந்து நார்மலாக நமக்கு படிச்சிருக்கிறோம், நம்ம உடம்புல வந்து யூவி லைட் அடிச்சாவே நம்ம செல்லெல்லாம் இட் அஃபெக்ட் த ஸ்கின். It even sudden wavelength of ultraviolet gives you cancer because it basically inflames the cell, and then cell inflame ஆச்சுன்னா then you have a lot of disease. அப்படி அது மாதிரி பிளான்ட்டும் வந்து பிளான்ட்லையும் வந்து இட் cannot take all the radiations. அப்போ இந்த பர்டிகுலர் கெமிக்கல் ஃப்ளவனாய்டு இருக்கிறனால because it absorbs ultraviolet wavelength எடுக்குது, 100 350 வரைக்கும் எடுக்கிறனால it protects all the plants. அந்த அல்ட்ராவயலட் பட்டாலும் it absorbs and then use it for its own purpose-னால flavonoids of this kind protects the plant. It also gives you pollinations, and also it works as a anti-inflammatory properties. இந்த 3 important properties வந்து இருக்குது, which is very very vital. இது just some of the foods
ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி லைக் டொமேட்டோ, ஃப்ரூட்ஸ் பண்ணோம், நட்ஸ், ஃபேட்டி ஃபிஷ், லீஃபி கிரீன், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குட் ஃபுட்ஸ். ஃப்ளேமபிள் ஃபுட்ஸ் பார்த்தோம்னா நம்ம மெக்டொனால்ட்ஸ் ஃப்ரைடு நூடுல்ஸ் டெய்லி காலையில் நைட்டு சாப்பிடுங்க, ஆன்டி இன்ஃப்ளமேஷன் நல்லா இன்ஃப்ளமேஷன் பாடி ஆகும். அதே மாதிரி சோடா, நம்ம சோடாவில் அடிக்கடி சோடா சாப்பிட்டாலும் இட்ஸ் நாட் குட் பிகாஸ் இட் லிபரேட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, லாட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு உள்ள சிஸ்டத்தில் போயிட்டு ஒன்றா ஏப்பமாக வெளியே வரும், பட் ஸ்டில் இட் வில் அண்டர்கோ மெட்டபாலிக் சேஞ்சஸ், தென் கிவ்ஸ் யூ ஓ டாட் ஆக்சிஜன் ரேடிக்கல் வரும், அல்லது கார்பன் மோனாக்சைடு ரேடிக்கலும் சிஸ்டத்தில் ஃபார்ம் ஆகும். இன்னொன்று வந்து ரிஃபைன்டு ரிஃபைன்டு கார்போஹைட்ரேட் லைக் பிரெட்டு அதெல்லாம் வரும். நாலாவது வந்து லாடுங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பீஃப்லேருந்து வர்றது. இது ப்ராசஸ்டு மீட்ஸ், இது எல்லாமே என்ன ரீசன், இன்னொரு ரீசன் என்ன பார்த்தோம்னா ஒய் இட் இஸ் நாட் குட், ஒய் இட் இஸ் இன்ஃப்ளமேஷன் ஃபுட் அப்படின்னம்னா தேர் ஆல் வெரி ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். இதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு 500, 400, 600 இருக்கும். இப்போ நார்மலாக எடுத்தோம்னா ஒரு 100 இருக்குனோம்னா இதெல்லாம் 3 times more, 4 times more having glycemic index. அப்போ ஹையர் கிளைசமிக் இண்டெக்ஸ் எடுத்தோம்னா நேச்சுரலி நோ டவுட் யூ கெட், சப்போஸ் நம்ம சோடா குடிக்கிறோம், ஃப்ரைட் ஃபுட்டு சாப்பிட்றோம், கோக்கெல்லாம் குடித்தாவே வில் கெட் ஸ்ட்ரென்த், நோ டவுட் அபவுட் இட். ஆனால் ஸ்ட்ரென்த்து மட்டும் வரும், இட் லிபரேட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி டு த பாடி. அட் த சேம் டைம் பை ப்ராடக்ட்ஸ், அந்த பை ப்ராடக்ட் என்ன அப்படின்னோம்னா அதான் ரேடிக்கல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் வரனால என்ன ஆகுதுன்னா இட் டேமேஜ் ஆல் அவர் சிஸ்டம்ஸ் இன்ஃபேக்ட். ஸோ அதனால as far as possible this can be once in a week, this can be regular. Okay, some of the important anti-inflammatory foods பார்த்தோம்னா green leaves, அதில் தான் நம்ம குளோரோஃபில் இருக்குது. கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஜிஞ்சர் அண்ட் டர்மரிக், நட்ஸ், கிரீன் டீ, தென் ஒமேகா 3 ஃபுட்ஸ் எது இருந்தாலும் சரி, ஃபேட்டி ஃபிஷ் அண்ட் பீன்ஸ், திஸ் ஆர் ஆல் ஹேவிங் பேசிக்கலி ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது, கார்டினாய்ட்ஸ் இருக்குது, குளோரோஃபில் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் யூ ஆல் பேலன்ஸ்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பேசிக்கலி. இது சம் ஆஃப் த பிக்சரியல் திங் இன்ஃபேக்ட். இப்போ பீட்டா கேரட்டின் எடுத்துட்டோம்னா கேரட்டின்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், பீட்டா கேரட்டின். இது வந்து பீட்டா கேரட்டின் கிடையாது, இது வந்து டிஃப்ரெண்ட் திங். குளோரோஃபில் அப்படின்னோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம், எல்லாம் க்ரீன் கலர்லாம் இருக்கிறது. இது லைக்கோபின், இது ஆக்சுவலாக இங்கே தான் வரணும், பை மிஸ்டேக் எங்கே போட்டேன் நான் அது. ஸோ இது ரெட் ஆப்பிள், டொமோட்டோ எல்லாமே டீப் ரெட்டாக இருக்கும், அது பிகாஸ் ஆஃப் த லிக்கோபின் ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஃப்ளவனாய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அதில் வந்து ஃப்ளவனாய்ட் நிறைய கெமிக்கல் இருக்கும். ஒரு கெமிக்கல் வந்து பார்த்தோம்னா ஆந்தோசைனின்னு பேர், அது ஜென்ரலாக ஃபேமஸ். அந்த ஆந்தோசைனன் தான் நம்ம கத்திரிக்காயெல்லாம் பார்த்தோம்னா க்ரீன் கலர், இந்த கலர் வயலட் கலர் வர்றது, அப்புறம் கிரேப்ஸ் வயலட் கலரில் வர்றது, இதெல்லாம் பிகாஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் பேசிக்கலி ஃப்ளவனாய்ட்ஸ். ஸோ இது வந்து குளோரோஃபில் ஃபேமிலி, இந்த ரெண்டுமே கார்டினாய்ட்ஸ் ஃபேமிலி, இது ஃப்ளவனாய்ட்ஸ் ஃபேமிலி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபேமிலி வித் டிஃப்ரெண்ட் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால தான் we are having different colors in vegetables as well as in fruits. This is just a small, it's okay. இது வந்து இது ஒரு பர்டிகுலர் திங் ஆஃப் ஃப்ளவனாய்ட்ஸ். இது வந்து ரெசவட்ரால் அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இது. இட் இஸ் அவைலபிள் இன் ரெட் கிரேப்ஸ், ரெட் கிரேப்ஸ் இருக்குது. ஃப்ரான்ஸ் எல்லாம் போனோம்னா ஆல் வில் நோ தட் ஃப்ரெஞ்சு பீப்புள் நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி தே யூஸ் டு டேக் ரெட் வைன். தே ஆர் டேக்கிங் ரெட் வைன் பிகாஸ் தே டேக் லாட் ஆஃப் மீட். நம்ம முதல் ஸ்லைடில் பார்த்தோம், மீட் வந்து இட் கிவ்ஸ் யூ, தேர் ஆல் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ், இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் ரெசவட்ரால் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா the ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இட் கெட் ஸ்கேவெஞ்சர்டு ஹியர், அதனால வந்து they don't get affected much in fact. ஸோ அதனால தான் பேசிக்கலி ஃப்ரெஞ்ச் அண்ட் ஆல் they will basically they called French paradox அப்படிம்பாங்க. அவங்க மட்டும் அவ்வளவு ரெட் வைன் குடிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, நம்ம குடிக்கலாமா? நம்ம குடிக்க முடியாது, நம்ம we take only carbohydrate. அதுக்கு இதில் சேர்த்து குடிச்சோம்னா it won't work out in fact. Okay, so I think that ends the matter. Thank you very much. Any doubt you can ask me in fact. ஸ்டாப் ஸ்கிரீன் போட்டுடலாம். இது எங்க போடணும்? ஸ்டாப் ஸ்கிரீன். நான் போட்டுறேன் சார். ஓகே, போட்டுருங்க. ஓகே ஓகே ரைட். இப்போ கிளாப் பண்ணல.
யாருதான் சவுண்ட் அதிகமா இருக்கு? எக்ஸலன்ட் சார், அருமையான ப்ரோக்ராம் கொடுத்தீங்க. நிறைய I think பேக்ரவுண்ட் நாய்ஸ் வருது சார். வேலம்மாள் மேடம் தான். அதுதான். ரைட் ரைட், ஓகே ஓகே, ரைட் சார். எக்ஸலண்ட் ப்ரெசன்டேஷன் சார். ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய இன்ஃபர்மேஷன். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கூட ரொம்ப நீங்க சொன்னது வந்து ஈஸியா புரிஞ்சுது. இதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்ஸ் இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமா நம்ம மைக்ரோஸ்கோப்? எலக்ட்ரானிவா? எலக்ட்ரான்ஸ் வந்து அது எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். அதுல பார்த்தா கூட கண்டுபிடிக்குமான்னு தெரியல. இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோப் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஒன்று இருக்குது. பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரியும். எலக்ட்ரான் இஸ் சோ டைனி, அது வந்து முடியாது. ஸோ இப்ப இந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி ஃபார்ம் பண்றாங்க? கெமிக்கலோட ஒவ்வொரு கெமிக்கலோட ஸ்ட்ரக்சர் இருக்கு, இதெல்லாம் எப்படி டிசைன், எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மேஷன்ங்கிறது வந்து இட் இஸ் பேசிக்கலி ரியலி நேச்சர் வந்து இப்படிதான் இருக்குது அப்படின்றது எப்படி நம்ம அதுக்கு வந்து நிறைய அனாலிசிஸ் எல்லாம் இருக்குது. நிறைய இப்போ எல்லாம் இன்னும் ஈஸி. முதல்ல அந்த காலத்துல வந்து இது பண்றேன்னா ஒரு கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், நான் சொல்றது வந்து 70-80 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும்னா ஏகப்பட்ட டெஸ்ட் மேனுவலா பண்ணுவாங்க. அப்புறம் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ல பண்ணுவாங்க. இப்போ வந்து யூ ஹேவ் காட் சோ மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஸ்கேனர் மைக்ரோஸ்கோபி, ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, ஒரு 10 இருக்குது, 10-15 எக்யூப்மெண்ட் இருக்கு. குரோமோகிராஃபின்னு எல்லாத்துலயும் வச்சு ஒவ்வொன்றா போட்டு இன்ஜெக்ட் பண்ணி ஒரு ஸ்கெலட்டன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலட்டனை வச்சுக்கிட்டு அது எப்படி ரியாக்டிவிட்டியை பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றது. சரிங்க சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஓரளவுக்கு ஐடியா எப்படி இந்த கலர்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஐடியா கிடைச்சிச்சு. நீங்க அது மட்டும் இல்லாத நிறைய ஃபுட் இன்ஃபர்மேஷனும் கொடுத்தீங்க. நீங்க ரிலேட்டடா கலர் பேஸ் பண்ணி நிறைய ஃபுட் இன்ஃபர்மேஷன், ஃபுட் என்னென்ன ஃபுட்ல என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்றது மட்டும் இல்லாத நமக்கு எது இன்டேக் எடுக்கும் போது என்னென்ன ரியாக்ஷன்ஸ் இருக்குதுன்றதையும் சொல்லுங்க. ஸோ வெரி யூஸ்ஃபுல், ரொம்ப பயன்படுதலா இருக்கு. வாங்க, யார் பேசுங்க? செல்வா பேசுறீங்க, வாங்க. அமுதா மேடம் பேசுறாங்க. மேடத்துக்கு ஏதாவது கொஞ்சம் நான் பேசுறது புரிஞ்சுதுன்னா ஃபர்ஸ்ட் கேட்க வராங்க. அதான் வந்துட்டாங்க. மேடம் தான் பேச போறாங்க. சார் ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பு. நிறைய விஷயங்கள் நான் நிறைய தெரியாம இருந்தேன், இதுல வந்து ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் வந்தது சார். இதுல என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆயில பத்தி குறிப்பிடும் போது ஆலிவ் ஆயில மாத்திரம் தான் நீங்க இதுல வந்து குறிப்பிட்டிருந்தீங்க, மற்ற எந்த ஆயில பத்தியுமே நீங்க சொல்லல. இப்ப ஆலிவ் ஆயில் வந்து நம்ம இந்தியாவில வந்து பெரும்பாலும் கிடைக்கிறது இல்லை, நம்ம வெளிநாடுகள்ல இருந்துதான் நம்ம வந்து கொண்டு வரோம். நீங்க கொண்டு வர்ற நீங்க காட்டின காய்கறிகள்ல வந்து நம்ம நாட்டுல விளையிற காய்கறிகள் கொஞ்சமா தான் இருந்தது. அப்போ இப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய அந்த நாட்டு காய்கறிகள் அதுல இருந்தெல்லாம் நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறத நீங்க இன்னும் கொஞ்சம் வந்து எங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து கொஞ்சம் நாங்க அதிகமா நாங்க சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வந்து கருதுறேன் சார். மற்ற ஆயில்கள்லாம் நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அது எப்படி, அதோட பயன் வந்து எப்படி? ஏன்னா தேங்காயை பத்தி எல்லாம் அதுல நீங்க குறிப்பிடவே இல்லை, தேங்காயை பத்தியே அதுல இல்ல. நம்ம வந்து நிறைய தேங்காய் எல்லாம் நம்ம வந்து உபயோகப்படுத்துறோம், அப்ப தேங்காயை பத்தி நமக்கு இல்ல. வெறும் எள்ளை பத்தி அந்த உணவுப் பொருள்கள்ல குறிப்பிட்டிருந்தீங்களே தவிர அந்த எள்ளினுடைய பயன்கள்ல வரக்கூடிய எண்ணெயை பத்தி நீங்க குறிப்பிடல, வேர்க்கடலையை பத்தி நீங்க சொல்லல, முந்திரி பருப்பை பத்தி சொன்னீங்க ஆனா வேர்க்கடலையை பத்தி சொல்லல. இந்த மாதிரி நீங்க வந்து மிக எளிமையா எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரொம்ப எளிதான பொருள்கள்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா குறைந்த செலவுல அதிகமான பலனை வந்து நாம வந்து பெற முடியும். நீங்க சொன்ன பொருள் எல்லாமே காஸ்ட்லி பொருள்ல வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. மற்ற எண்ணெய்களை பத்தியும் நீங்க கொஞ்சம் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம், ஏதாவது இப்ப நிறைய சொல்லியிருக்கீங்க, இது வந்து தயவு செய்து குறை அப்படின்னு நீங்க வந்து நினைச்சுக்காதீங்க.
இன்னும் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து எண்ணெயை வந்து நம்ம பெரும்பாலும் உபயோகப்படுத்துவோம். அப்ப வந்து எந்த எண்ணெயை வந்து நம்ம உபயோகப்படுத்தினோம்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது, இந்த தேங்காயை பத்தி கொஞ்சம் செய்திகள் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து, ஏன்னா இப்ப நிறைய தேங்காய் உபயோகப்படுத்துறது வந்து குறைஞ்சுக்கிட்டே போகுது. அதுல வந்து கொலஸ்ட்ரால் இருக்கு, அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தாய்ப்பால்ல இருக்கிற சத்து தேங்காய் பால்ல இருக்குது, அதனால நீங்க அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க வந்து அதை பற்றி செய்தி தெரிஞ்சிருக்கு, என்னென்ன சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத நீங்க வந்து சொல்லும் போது, இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் என்ன மாதிரி இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பயன் பெறுவார்கள் அப்படின்னு நான் கருதுறேன் சார். ஓகே ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பு. வாழ்க வாழ்க. நீங்க ரொம்ப எளிமையா, ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட பேச்சு. அதுல வந்து ஒரு எழுத்த கூட நகர்த்த முடியாது, அத்தனையும் பயன்படுறதா, அத்தனையும் தேவையானதா தான் இருந்தது. இன்னும் ஒரு விழிப்புணர்வு வந்தது, இன்னும் நம்ம உடம்ப வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கறதும் அதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உடனே நான் வேற எங்க மாமாட்ட சொன்னேன், இன்னும் இதெல்லாம் நீங்க சாப்பிடணும், கரெக்டா எல்லாம் வாங்கிட்டு வந்து வைங்கலாம் வேற சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பு சார். இப்ப இது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு வந்து எதுக்கு எல்லாமே எடுக்கல அப்படின்னம்னா, நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணது வந்து இந்த ஃப்ரூட்ஸ் பத்தி தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்னு கேட்டதுனால அதை வந்து ஜஸ்ட் கண்டென்ஸ் பண்ணி வந்து போட்டேன் நான். இப்போ மறுநாள் அது வேணும் அப்படின்னா ஆயில்ங்கிறது வந்து தனியாக ஆயில் கெமிஸ்ட்ரின்னு தனியாக டோட்டல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அது. அதை பற்றி பேசலாம். கோகோனட் ஆயில் சொல்றீங்க இல்லையா, இந்த தேங்காய் பால் வேற, கோகோனட் ஆயில் வேற. ஆமாங்க. ஆமாம், கோகோனட் ஆயில் வந்து இஸ் நாட் குட். ஏன்னா அது வந்து நம்ம நிறைய அந்த டபுள் பாண்ட்லாம் காமிச்சோம் பார்த்தீங்களா, ஆமா ஆமா அது ஆமா. ரொம்ப கம்மி கோகோனட் ஆயில்ல, ரொம்ப ரொம்ப கம்மி. ஓ, அது கம்மியா இருக்கனால என்ன ஆகுனா, ஃப்ரீ ராடிக்கல் வந்ததுன்னா இட் cannot do a scavenging ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணாது. ஓ, அது வந்து அது எடுத்து வச்சுக்கிட்டு அது தூங்கும். இட் won't help the body much. கோகோனட் ஆயில் ரொம்ப சாதம். ஆனா கேரளாவில் எக்ஸப்ஷன்ஸ். அது ஓ, ஏன் அப்படின்னம்னா அவங்களுடைய ஃபுட் ஸ்டைல் வேற. ஓ. இப்போ வந்து இது ஃபுல்லா கோகோனட் ஆயில் போட்டுட்டு மத்த எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டோம்னா இட் won't gel well. அதனாலதான் கோகோனட் ஆயில் வந்து இது. பட் நீங்க சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் ஏகப்பட்ட ஆயில் இருக்குது. மஸ்டர்ட் ஆயில், ஜிஞ்சலி ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், இன்னொரு 5-6 ஆயில், பாம் ஆயில், ஒரு 6-7 ஆயில் இருக்குது. அது ஒரு நாளைக்கு நான் ஒரு அது வந்து அது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். எது நல்லது எது கெட்டது அதை நம்ம பார்க்கலாம். ஆலிவ் ஆயில், அது ஏன் ஆலிவ் ஆயில் இஸ் குட் அப்படிங்கிறது அது ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பார்க்கலாம் நம்ம. இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்ல வந்து இன்னொரு அந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னா பொட்டேட்டோ போட்டிருக்கோம் இல்லைங்களா, பொட்டேட்டோவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ரெண்டாவது வந்து இந்த பொட்டேட்டோ வந்து பண்றப்ப அது ஒரே எண்ணெயிலேயே வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இப்போ மெக்டானல்ட்ஸ் போனீங்கன்னு வச்சுங்களேன், எண்ணெய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் ஈ வில் டூ ஃபார் 20 சைக்கிள்ஸ் அந்த எண்ணெயில வச்சு உள்ள எடுப்பான், மடி கொடுப்பான், மடி எடுப்பான், அப்படி இருப்பான். அப்ப என்ன ஆகுனா அந்த ஆயில் வந்து இருக்கிற ஆயில் இஸ் குட் தான். ஆனா அந்த இருக்கிற ஆயில் வந்து என்ன ஆகுனா ரியாக்ட் ஆகி ஒரு ரியாக்ஷன் இருக்கு, பேர் டைல் சால்ட் ரியாக்ஷன் பேரு. அதனால என்ன ஆகுனா அந்த டபுள் பாண்ட் எல்லாம் என்ன ஆகுனா சுருங்கி 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 போயிடும். அது சுருங்கி போயிட்டு அது உடம்புக்கு கெடுதி ஆயிருது. சரிங்களா? அது வந்து அந்த ஆயில் கெமிஸ்ட்ரி பண்றப்ப வேணா இன்னொரு நாளைக்கு சிம்பிளா சொல்றேன் நான் உங்களுக்கு. சரிங்க சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கு புரிஞ்சு நான் வெரி ஹாப்பி. இப்ப பரவாயில்ல. நான் சொன்னேன் கொஞ்சம் பயமா இருக்குது, பரிச்சு எழுதுற மாதிரி இருக்குது, ஏன்னா எப்படி புரிய வைக்கிறது, நான் சொதப்பிரோன்னு நினைச்சேன் நான். பரவாயில்ல. ரொம்ப அருமையா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்ததுங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல புரிதல், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சிறப்பு சார். வாழ்க சார், நீங்க வாழ்க வாழ்க. மேடம் நன்றி மேடம், இன்னொரு டாபிக் கிரியேட் பண்ணிட்டீங்க. இதுல நீங்க சொன்ன தேங்காய் ஒயிட் எப்படி வருதுன்றது கூட கொஸ்டின் மாதிரி வந்துச்சு எனக்கு. அதையும் பார்க்கணும். அதே பிரின்சிபிள் தான். ஒயிட்டுங்கிறது வந்து எப்படி நம்ம டைமண்ட் ஒயிட் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி பிரின்சிபிள். வாங்க செல்வா பேசுங்க. தேங்க்யூ சார். சார் நாங்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு என்ன நினச்சோம்னா, ஆர்கானிக் கலர்ஸு, கெமிக்கல் கலர்ஸு, இது எப்படி ஃபுட்டில் இருக்கும் இப்படி தான் நினச்சோம். அதனால தான் எல்லாருமே அது ரிலேட்டடாக நாங்கள் திங்கில் இருந்தோம். எல்லாருமே போட்டிருப்பாங்க பாருங்க, போட்ட கேள்வியோ கேட்குறது எல்லாமே அப்படி தான் இருந்தது. ஆனால் இது ரொம்ப அருமையாக நீங்கள் வந்து ஆக்சுவலி நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதையும் கொடுத்துட்டீங்க நீங்கள் எண்டில்.
ஆனா இது ஃபண்டமெண்டல் ரொம்ப அழகா நீங்க எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி புரியணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஃபண்டமெண்டலை சொல்லி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. இப்போ சும்மா நமக்கு தான் கண்ணுக்கு இப்படி நிறைய முறை இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நமக்கு தெரியற மாதிரியே தான் அடுத்தவனுக்கும் கலர் இது தெரியுதா? நமக்கு தெரியற மாதிரி தான் நாயும் பாக்குதா? நமக்கு தெரியற மாதிரி தான் பூச்சி பாக்குதா? அதுக்கு என்ன கலர்ல தெரியுதுன்னு தெரியலையே. ஏன்னா நிறைய நம்ம இப்போ சில இதெல்லாம் வந்து கலர் பிளைண்ட்னஸ் இல்லையா? சில அனிமல்ஸ் எல்லாம் கலர் பிளைண்ட்னஸ். மனுஷனே நிறைய பேர் கலர் பிளைண்ட்னஸ். அதுல குரோமாட்டிக் இஷ்யூ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, இந்த கலர் தெரியாது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பார்த்தா நார்மலா தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் கிரேவை தான் பார்த்துட்டு இருப்பான், நம்ம எல்லோவை பார்த்துட்டு இருப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு அப்பப்போ அதுக்கு தெரிஞ்சுப்போம். ஆனால் அது எதனாலன்றதை பத்தி பெருசா நம்ம யோசிக்கிறதே இல்லை. நீங்க கொடுத்தது ரொம்ப 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 எளிமையா, ரொம்ப நல்லா அழகா நீங்க நல்ல ஃபண்டமெண்டலா நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுல இந்த அம்பர்லா பத்தி யோசிச்சேன் நான். கருப்பு வந்துட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்குதுன்னும் போது மழை காலத்துக்கு Black அம்பர்லா ஓகே. அப்போ வெயில் காலத்துக்கு இந்த Black அம்பர்லா கொண்டு வெயில் போனோம்னா அதிகமா இருக்கும். ஹீட்டையும் உள்ள அப்சர்வ் பண்ணுமே. அப்படிதான் மக்கள் நிறைய பேர் இந்த கலருக்கு மாறுறாங்களோ அப்படின்றது ஒரு தாட் வந்தது. பட் அதுலயும் நிறைய கான்ட்ரவர்ஷியல் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் இந்த ப்ளூ கலரை பத்தி நான் அடிக்கடி யோசிப்பேன். இந்த நார்மல் ப்ளூஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ப்ளூலாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி ப்ளூலாம் ஏன் ஒரு நேச்சரா இருக்கிற ஒரு விஷயத்துல வரமாட்டேங்குது அப்படின்னு நான் நிறைய யோசிப்பேன். ஸ்கை, சி, வாட்டர், இது ரிஃப்ளெக்ஷன், இதை தவிர வேற எங்கேயுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டா நம்மளால நேச்சரா கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு நீங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப அழகா கிளியரா புரிய வச்சிச்சு. இதெல்லாம் என் மைண்ட்ல இருந்தது. நிறைய கேள்விகள் வந்திருக்கு. நிறைய உங்களுடைய மெட்டா வேர்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஆன்டி ஆக்சிடென்ட்னா என்னன்னு எல்லாருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்னா நல்லதுன்னு தெரியும். ஆனா எதனால அது நல்லதுன்றது இப்பதான் நீங்க சொல்லிதான் எனக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்ன, அது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுது, இதெல்லாம் இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அது ஆன்டி ஆக்சிடென்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பலனா இருக்கு. இன்னொன்று புது வேர்டு இப்போ ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஃப்ளேவனாய்ட்ஸ், ரெஸ்வெராட்ரால். ரெஸ்வெராட்ரால் வந்து நான் எல்லாருக்கும் சொல்றது, ஏய் ஒயிட் வைன் குடிக்காதீங்க, ரெட் வைன் குடிங்கடா, குடிச்சாலும் ரெட் வைனா குடிங்கடா சொல்லுவேன். இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா அதையும் குடிக்க கூடாது. ஐ மீன் எதையுமே குடிக்கக்கூடாது ஆல்கஹால. அது அது வேற விஷயம். பட் நல்லதுன்னு சொல்லி ஒரு சின்னதா ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்குதுன்னு சொல்லி அது ஒரு மித்தா போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கும் வந்துட்டு நீங்க ஒரு செக் வச்சிட்டீங்க. ஸோ நிறைய நியூஸ் சார், நிறைய நியூஸ். நான் நிறைய கேள்வி எழுதி வச்சிருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட் யுவர் டைம். நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். நீங்க கொடுத்ததுல இருந்து நான் நிறைய கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன். கியூரியாசிட்டியில நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இல்ல அதுல ரெசவெட்ரால் சொன்னீங்க இல்லையா? அதனாலதான் நீங்க பார்த்த எல்லா ஹோட்டலையும் பார்த்தீங்கன்னா இப்போ திஸ் இஸ் ரிலேட்டட் டு தோஸ் ஹூ லைக் ட்ரிங்க்ஸ். அவங்கள பார்த்தோம்னா நார்மலா வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறப்ப தே கிவ் யூ ஃபர்ஸ்ட் சாலாட் கொடுப்பாங்க. அந்த ஆமா. சாலாட்ல பார்த்தீங்கன்னா கேரட்டு, டொமோட்டோ, ஆமா. 4-5 ஐட்டம் வச்சிருப்பாங்க. எல்லாமே கேரட்டின் ப்ராடக்ட் இருக்கும். லெட்டூஸ் மெயினா வைப்பானுங்க. லெட்டோஸ் மெயினா இருக்கும். ஸோ அது இருக்குது. பிளஸ் தே ஆல்சோ ஆட் கிரவுண்ட் நட். ஏன்னா கிரவுண்ட் நட்லயும் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்றதுனால அந்த when you take red wine இட்ஸ் குட். இப்போ நார்மலாக இந்த கண்ட்ரி லிக்வர்லாம் கொடுத்தாங்கன்னா அச்சாரா என்னது ஊறுகாய் ஊறுகாய் சாப்பிட்றாங்க இல்லையா? இட் ஓன்ட் ஹெல்ப் த பாடி இல்லையா? அதனால தான் அவங்களுடைய சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ரெசவெட்ரால் இருக்கிறப்ப இஃப் யூ ஹேவ் அ சஃபிஷியன்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ், இந்த மாதிரி சாலாட் பிளஸ் கிரவுண்ட் நட் இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இட் ஹெல்ப் டு சம் எக்ஸ்டென்ட். அதுவும் லிமிட் தான் எல்லாமே. அதான் சார், இங்க நம்ம ஆளுங்க பிரியாணி கூட அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அது டோட்டலா கொலாப்ஸ் பண்ணது இல்ல. கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃப்ளோனைட்ஸ் வந்து நான் சொன்ன 2-3 பாயிண்ட் சொன்னீங்கல்ல, அதுக்கு இல்லாம அதுக்கு உண்டு ஒரு ஸ்மெல் உண்டு ஃப்ளவனாய்ட்ஸுக்கு. இப்போ நம்ம பாலினேட்டர் ஹெல்ப் பண்ணு சொன்னோம் இல்லையா? ஒன்று வந்து அல்ட்ரா வயலட் விசிபிள் அந்த ஜோன்ல வந்து அப்சார்ப் பண்ணுது. அதனால வந்து எல்லா கிரீச்சர்ஸ் எல்லாமே தே கேன் சென்ஸ், தே கேன் சி ஒன்னா. ரெண்டாவது வந்து எல்லா ஃப்ளவனாய்டு இட் ஹஸ் காட் சடன் கேரக்டரிஸ்டிக் ஸ்மெல். அந்த ஸ்மெல்லும் இட் அட்ராக்ட்ஸ் ஆல் த இன்செக்ட்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஃப்ளைஸ், பேர்ட்ஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணும். ஓகே, அதனால வந்து தான் இந்த பர்டிகுலர் ஃப்ளவனாய்ட்ஸ் ஃபேமிலி வந்து help for anti-inflammatory, help for good pollinator, and also it helps for the whole natural thing in fact. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அதுல இந்த வேவ்ஸ்ல நீங்க அந்த வேவ் லென்த்தையும் கலரையும் கனெக்ட் பண்ணீங்க பாரு, இதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி குட் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து படிச்சோமோ இல்லையோ தெரியாது, ஞாபகம் இல்லை எங்களுக்கு. பட் வி லேர்ன் லாட், நிறைய கத்துக்கணும். வாங்க பிரியமா மேடம் பேசுறீங்களா?
பிரேமா மேடம் ஆர் முத்துமாலை மேடம் வாங்க. மைக் 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 அட்மிட் பண்ணு. மைக் அட்மிட் பண்ணு. வணக்கம் சார். வாங்க. இன்னைக்கு உரையில வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாரு சார். ஸ்ரீதரன் சாருக்கு ரொம்ப நன்றி. அதாவது எடுக்கும் போதே ஸ்பெக்ட்ரம் பத்தி சொல்லும் போதே அந்த வேவ் லென்த் தான் நம்ம கண்ணு பார்க்கிற வண்ணத்தையே வந்து நிர்ணயிக்குதுன்னு சொன்னது வந்து ஒரு புது செய்தியா இருந்தது. அப்புறம் சில இந்த பிக்மெண்டேஷன், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை பத்தி விரிவா நமக்கு எதுவுமே தெரியாது. அதெல்லாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சது சார். அதாவது இந்த குளோரோஃபில்ஸ் எல்லாம் வந்து அந்த போட்டோசிந்தசிஸ் வந்து சின்ன கிளாஸ்ல அந்த 10th 12th எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா படிச்சுருக்கோம். அந்த அளவுக்கு தான் நமக்கு தெரியும். அதுல இருந்து சில வகைகளெல்லாம் பிரிச்சு சொன்னாங்க. அப்புறம் காய்கறி பழங்களுடைய அந்த வண்ணத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கும்ன்றதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இன்னொன்னு ஆன்டி ஆக்சிடென்ட் பத்தி சொல்லும் போது இந்த என்னென்ன இதை வந்து உணவுல என்னென்ன விட்டமின் வந்து சேர்த்துக்கணும், எது வந்து பேலன்ஸ் டயட், அந்த மாதிரிலாம் சொன்னதுன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது சார். மொத்தத்துல நிறைய விஷயங்கள், தெரிந்த விஷயங்களே வேறொரு கோணத்துல பாக்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ மேடம். வாங்க பிரேமா மேடம் பேசுங்க. வணக்கம் சார். ரொம்ப எளிமையா ஒரு டஃப்பான சப்ஜெக்ட், எனக்கும் சயின்ஸுக்கும் ரொம்ப தூரம். ஆனா அழகா அந்த கெமிஸ்ட்ரியை வந்து ரொம்ப நல்லா வந்து விளக்குனீங்க. எனக்கு இதுல பெரிய கேள்விகள் அப்படின்றது இல்லை. பட் அவங்க முத்துமாலை சொன்ன மாதிரி அந்த ஃபுட்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ன, ஆர்பிசி கவுண்ட்னா அதுல என்ன புரோட்டீன் இருக்கு, இப்படி எல்லாம் வந்து ஒரு எலாபரேட்டா அட் த சேம் டைம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை வந்து ரொம்ப அழகா எளிமையா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நல்லா இருந்தது. ரியலி வெரி யூஸ்ஃபுல் ஆல்சோ. என்ன மாதிரி இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது. ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்ப கத்திரிக்காய் அப்படின்னா அதுல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஏன் வருது அப்படின்றது எனக்கு கொஞ்சம் அது வந்து, இப்ப நம்ம கிரேப்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதுல வெள்ளை கிரேப்ஸும் இருக்கு, நமக்கு ரெட் கிரேப்ஸும் இருக்கு. இந்த மாதிரி வந்து அது நம்ம உருவாக்கினதா இல்ல நேச்சுரலாவே நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து உருவாகி இருக்கா அப்படின்றது. இப்ப நம்ம கேப்சிகம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு எல்லோ கேப்சிகம், ரெட் கேப்சிகம், கிரீன் கேப்சிகம்னா அப்படி கலர்ல வருது. இது எப்படி நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர்ல நம்ம வந்து இப்படி நம்ம இந்த கலர்ஸ் மாதிரி வந்தா பெனிஃபிட் எப்படி? கேரட்னா நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நீங்க சொன்ன மாதிரி விட்டமின் இ சன்ஃபிளவர் ஆயில்ல இருக்கு. இந்த மாதிரி நமக்கு அதுக்காக இந்த மாதிரி எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, இல்ல ஆட்டோமேட்டிக்காவே இப்படி வருதா? எல்லா எல்லா ஃப்ரூட்ஸும் எல்லா வெஜிடபிள்ஸுமே எல்லாமே நேச்சுரல் கலர்ஸ் தான். எல்லாமே நத்திங் வி கேன் சேஞ்ச். எல்லாம் வரது வரும். ஆனால் நீங்கள் கேட்க இப்போ வந்து நம்ம வி ஹாவ் க்ரீன் ஆப்பிள் இருக்குது, ரெட் ஆப்பிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ க்ரீன் ஆப்பிள் வந்து இட் வாஸ் கல்டிவேட்டட் இன் டிஃப்ரெண்ட் வே. ஏன்னா இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த சாயில் இருந்து வர்ற என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் அதனுடைய என்விரான்மெண்ட், டெம்பரேச்சர், இதெல்லாம் பொறுத்து தான் நேச்சுரலாகவே கலர் சேஞ்ச் ஆகுது. க்ரீன் வந்து ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல வரும், க்ரீன் வந்து இன்னொரு பர்டிகுலர், ஐ மீன் ரெட் வந்து இன்னொரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபேஜ் கூட பார்த்தோம்னா யூ ஹேவ் ரெட் கேபேஜ் இருக்குது, சில கண்ட்ரில ரெட் கேபேஜ் இருக்குது, கிரீன் கேபேஜ் இருக்குது, பர்பிள் கேபேஜ் இருக்குது. அதே மாதிரி கேரட்லயும் 4 இது இருக்குது. ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் பேசிக் சாயில், அப்புறம் என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க, அதை பொறுத்து இது மாறும். அதுதான் சார், அந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நம்ம இந்த மாதிரி பெனிஃபிட் இந்த கலர்ல இருக்கு அப்படின்றதுக்காக அப்படி மாடிஃபை பண்ணிருக்காங்களா? இப்ப இல்ல கலர்லயே நமக்கு பிரிஞ்சால் இருக்கு, ஆமா, கலர்லயே இருக்கு, வரி போட்டதும் பிரிஞ்சால் இருக்கு. ஆமா, இது வந்து நேச்சுரலா. ஆக்சுவலா நோ ஃபார்மர் கேன் செலக்ட் லைக் தட். இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஃபார்மர் டு செக்ரிகேட் லைக் திஸ். அது வந்து நேச்சுரலாவே அது வந்து மாறும். அது டிஃப்ரெண்ட் கலர் வரும். அப்ப என்ன ஆகுன்னா ஃபார்மர் வந்து பார்ப்பாங்க, ஓ இந்த ஃபெர்டிலைசர் இந்த லேண்டு இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா வரும் அப்படிம்பாங்க. ஏன்னா எல்லா லேண்டுமே ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் கிடையாது. ஒவ்வொரு லேண்டு பார்த்தோம்னா வாட் வி ஹேவ் இன் லெட் அஸ் சே Chennai, the land property will be something, agricultural land will be something. If you go to Kanchipuram, it will be different. If you go to America, it will be different. அதனால தான் we have got seasonal changes. வீட்டு சில இடத்துல வரும், சில இடத்துல வராமல் இருக்கும். புரியுதுங்களா? ரைஸ் சில இடத்துல வரும், மற்ற இடத்துல வராமல் இருக்கும். அதே மாதிரி இந்த எல்லா வெஜிடபிளும் சரி, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கண்டிஷன் அண்டர் விச் யூ க்ரோ இட். ஓகே, பட் இந்த கலர் வர்றது எல்லாமே ஆன் இட்ஸ் ஓன் நேச்சுரல் தான். அது பேசிக்கலி சயின்ஸ், நேச்சுரல் கெமிஸ்ட்ரி தான் அது பேசிக்கலி. இன்ஃபேக்ட்
ரொம்ப நல்லா இருந்தது சார். நீங்க சொன்னதே ஆக்சுவலா நமக்கு அந்த வித்யாரையும் வச்சு நமக்கு என்ன வந்து 5 கலர்ஸ் வந்து எப்படி குளோரோஃபில் ஏ கொடுக்குது, குளோரோஃபில் பி மற்ற 2 கலர்ஸ் கொடுக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கா எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளா சொன்னீங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருந்ததுனால நான் பேசிட்டு நான் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலா மேடம் கேட்டது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சொல்றாங்களா, அந்த இதுல கேட்டிருக்காங்களோன்னு எனக்கு அது இருக்கலாம். ஹைபிரிடைசேஷன், பேசிக்கலி ஹைபிரிடைசேஷன் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது இன்ஃபேக்ட். பட் நம்ம டாபிக் என்ன அப்படின்னா, ஹவு டு யூ கெட் டிஃப்ரெண்ட் அதுதான். ஸ்டில் இட்ஸ் a வெரி லாங் வே டு கோ. ஏகப்பட்டது பேசலாம் இன்னும். இது இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஹைபிரிடைசேஷன் இதெல்லாம் போட்டோம்னா யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் இது வரும். அப்போ வந்து ஒண்ணு மட்டும் இருக்காது. இப்போ ஃப்ளவனாய்ட்ஸ் 1000 ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்கிறேன். அதுலேயும் 5-6 ஸ்ட்ரக்சர் வர்றான் ஃப்ளவனாய்ட்ல வரலாம். இப்ப எக்ஸாம்பிள் ஆனியன் எடுத்துட்டீங்கன்னா, ஆனியன் ஹஸ் காட் சோ மெனி ஸ்ட்ரக்சர்ஸ். இப்போ குளோரோஃபில் எடுத்தோம்னா 2 தான் சொன்னேன் நான். ஆனியன் எடுத்தீங்கன்னா இட் ஹஸ் காட் சோ மெனி ஸ்ட்ரக்சர்ஸ். அதனாலதான் ஆனியன் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படிம்பாங்க. எல்லாத்துக்கும் ஆனியன் சாப்பிடுங்கப்பாங்க. ஈவன் ரெசவட்ரா சார் கூட ஆனியன் கட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஆனியன் ஹஸ் காட் சம் 7-8 ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த வந்து 2-3 கேன் ஆக்ட் அஸ் குட் ஸ்கேவெஞ்சர், ஃப்ரீ ரேடிக்கல் அட்டாக் பண்ணும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ். ஆனியன்ல வந்து யூ ஹவ் காட் போத் ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது பிளஸ் கார்டினாய்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இட் டஸ் சோ மெனி குட் ரோல்ஸ் இன்ஃபேக்ட். நம்ம சாப்பிட்றது எல்லாத்துலையும் பார்த்து வெதர் இட் இஸ் ஸ்மால் ஆனியன் ஆர் பிக் ஆனியன், இட் ஹஸ் காட் சிமிலர் கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்லி த காம்போசிஷன் வில் பி டிஃபரெண்ட், பட் இட் இஸ் குட் ஃபார் எவ்ரி திங். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஒர்க் பண்ணும், பிளஸ் ஆன்டி ஆக்சிடென்டாகவும் இது ஒர்க் பண்ணும் இன்ஃபேக்ட் ஆனியன். அதனாலதான் நம்ம சவுத் இந்தியன் பூரா ஆனியன் இல்லாத எதையும் சமைக்கிறது கிடையாது. கரெக்ட். ஆனியன் ஃபுல்லா எல்லா சமையலும் ஆனியன் இருக்கும். Those who are taking meat, they always give pachadi with onion. That reason is it will go excess meat சாப்பிட்றப்ப it will go and help enhance the process of metabolism and arrest the excess free radical generation basically. ரவி சார் பேசுறீங்களா? ரவி சார், வேலம்மாள் மேடம், வேதா, யார் வேதா வந்திருக்கீங்க, பேசுங்க. குட் ஈவினிங் சார். நான் தான் வேதாங்க சார். ரவி சாரோட ரெக்கமெண்டேஷன்ல நான் ஜாயின் பண்ணிருக்கேங்க சார். ஐ எம் கெமிஸ்ட்ரி டீச்சர். ஓகே சார் நல்லா ஹையர் ஸ்டடீஸ் சயின்ஸ் இல்லாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி நல்லா ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். இப்ப நம்ம இந்த ஃபுட் ஆடிட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? கேக்குதுங்களா? குட் ஈவினிங் சார். கேக்குதா சார்? இப்ப பரவாயில்ல சார். இப்ப நம்ம ஃபுட் கலரண்ட், அதாவது ஃபுட் அடல்டன்ட் கலர்ஸ் எல்லாம் இப்ப வந்து நல்லா பிரைட்டா இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு வந்து ஃபுட் கலர் சேர்க்கிறாங்க இல்லைங்களா சார்? அது ஹவ் டு ரியாக்ட் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கேக்குறீங்க? ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் டு ரெடியூஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லெவலா சார்? சார் இல்ல, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் பத்தி கேக்குறீங்களா? ஆமா சார். ஃபுட் கலரண்ட்ஸ் பத்தி தான் சொல்றேன் சார். அது நேச்சுரல் கலரோட எப்படி ரியாக்ட் ஆகும்? நேச்சுரல் பிக்மெண்ட் வந்து இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், சயின்டிஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ், அட்வான்டேஜ் இருக்கு. ஆர்டிஃபிஷியல் எது இருந்தாலும் தட் இஸ் நாட் நேச்சுரல். பேசிக்கலி தட் கேன் பி சிந்தட்டிக்கா இருக்கும். சிந்தட்டிக்கா இருந்ததுன்னா இட் வில் நாட் ஹெல்ப் மச், இட் ஓன்ட் ஹெல்ப். பட் அதே இது ஆர்டிஃபிஷியல் கலர் இஃப் யூ எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ், ஏன்னா வெஜிடபிள்ஸ் எதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா then it is okay, it will help. But any synthetic colorant which apply on the fruits to attract more colors, it will not help. On the contrary, it will actually, it's like a slow poisoning. To reduce the oxidation level anga sir, anti-oxidation. இது வந்து contaminate time உள்ள போகும். It's a contaminants, yeah. Any contaminants will not help the system இல்லையா? அதாவது இந்த ஆன்டிஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, இப்போ சாப்பிட்ற ஆப்பிள் சாப்பிட்றோம், ஆப்பிளுக்கு மேலே சில பேர் வேக்ஸ் போடுவாங்க. வேக்ஸ் எதுக்கு போடுறாங்க அப்படின்னா நல்லா ஷைனிங்காக இருக்கட்டும்னு. அது வேக்ஸ் உள்ளே போச்சுன்னா என்ன ஆகுன்னா இட் won't help anything. It will go and form a deposit on the system. செல்லில் போய் டெபாசிட் ஆகி அது செல்லே growth ஆக விடாது.
ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஓகே, ரவி சார், வேலம்மாள் மேடம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உண்மையிலே ஒரு கெமிஸ்ட்ரி கிளாஸ்ல கூட இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், அதனால எனக்கும் கொஞ்சம் அதுல ஐடியாஸ் உண்டு. ஆனா ரொம்ப வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். அதுவெல்லாம் ரொம்ப அழகா ஒவ்வொன்றும் எப்படி அந்த கலர்ஸ் சேஞ்சஸ், அப்புறம் அந்த கலர்ஸ் எப்படி வரும், எல்லாமே நீங்க ரொம்ப அழகா சொன்ன ஸ்டீபன் சார் சொன்ன மாதிரி அந்த ஃபுட்டு இதோட நீங்க சொன்னதுதான் அதுல சிறப்பே. அதுதான் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதனால தயவு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்பீச். இப்ப நம்ம அந்த தோலோட எல்லாம் திங்கலாம் அப்படின்னு சொல்லும்போதுதான் இந்த கண்டாமினேஷன் இப்ப நிறைய வரும்போது எல்லாமே அந்த காலத்துல பழத்தையே தோலோட தான் சாப்பிடுவாங்க. அந்த தோல்ல தான் எல்லாமே இருக்குது. எல்லாம் சார் சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டிஸ் நீங்க நினைச்சு பாருங்களேன். உள்ள எல்லாம் ரெட்டோ கிரீனோ எல்லாமே அவுட் சைட்ல இருக்குது. கீரையில எல்லாம் முழுசா இருக்குது. ஆனா சில ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் வெளியில கிரீன், உள்ளதான் அந்த உள்ள ஒயிட்டா இருக்கும். அப்ப வந்து அந்த கிரீனிஷோடையோ அல்லது ரெட்டிஷோடையோ நம்ம சாப்பிடும் போதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இதுதான் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்கிறோம். இப்ப வந்து தோலெல்லாம் நல்லா பசுக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம நல்ல உள்ளதை மட்டுமே சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொன்னது வந்து எப்படி அதை சாப்பிடாம இருக்கனால நமக்கு என்ன குறைபாடு என்றெல்லாம் ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம எல்லாத்தையுமே இப்ப வந்து உரங்கள், நிறைய செயற்கை உரங்கள் போட்டு சாப்பிட்டதுனால நிறைய நமக்கு இந்த கெமிக்கல் சேஞ்சஸ்களையும் அதிக கெமிக்கல் சேஞ்சஸா மாறிட்டுது எல்லாமே ஃபுட்டு. அதான் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க சார். உண்மையிலே ரியலி வெரி ஹாப்பி சார். தேங்க்யூ வெரி மச். ஸ்ரீபத் சாருக்கும் நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். ரவி சார் இருக்கீங்களா? அதை காணோம், அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் முடிச்சுக்கலாமா சார்? நோ ப்ராப்ளம். ஏதாச்சும் ஃபைனலா சொல்றீங்களா? இல்ல. தேங்க்யூ. இந்த வண்டர்ஃபுல் செஷன் சார். நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய நாலேஜ். அமுதா மேடம் வேற பேசுறீங்களா? சார் கொடுத்த விளக்கம் வந்து இந்த வானவில்லையும் இதையும் சேர்த்து கொடுத்த விளக்கம் ரொம்ப அருமையா இருந்தது சார். நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் சார் எனக்கு வந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்த கலர் அதுல வரும்போது இதுல எப்படி அதனுடைய தாக்கம் இருக்குமோ அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் ஊகிச்சேன். ஆனா அந்த பதில் வந்து எனக்கு கிடைக்கும் போது ரொம்ப அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம நினைச்சதும் அதுல கொஞ்சம் சேர்ந்துதான் வந்திருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது எனக்கு. ஆனா ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆர்வம். பொதுவாவே எனக்கு வந்து இந்த மாதிரி சயின்ஸ்ல இந்த கெமிஸ்ட்ரி வகுப்பெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஆனா அதோடெல்லாம் எனக்கு ரொம்ப அந்த பேரெல்லாம் என்னால நினைவுல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நான் வந்து அந்த வகுப்பு வந்து எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி அது செயல்பாடுகள்லாம் பிடிக்கும் எனக்கு. ஆனா பேர் நினைவுல வச்சுக்க முடியாததுனாலயே அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதுவா இருந்தது. அதனால ரொம்ப சிறப்புங்க சார். ரொம்ப அழகு, ரொம்ப சிறப்பு. ரொம்ப புரிஞ்சுது எனக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வெரி ஹாப்பி ஆக்சுவலா. ஆமா சார். உங்களை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தாரு, எப்படி புரியுமோ அப்படின்னு. இதெல்லாம் இங்கிலீஷ்ல பேசுதா அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தார் சாரு. நீங்க புரிஞ்சுதுன்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா பெரும்பாலும் எல்லாரும் பேசுறதும் புரியுதுங்க சார், புரியாம இல்ல. ஆனா நான் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது அத வந்து நீங்கதான் அடுத்த சப்ஜெக்ட் தலைப்பு கொடுத்துட்டீங்க. எண்ணெய், ஆயில். ஆமா, எண்ணெயை எப்படி பயன்படுத்திக்கிறது. அந்த தேங்காய் பால் சொல்றாங்களே சார், அது கரெக்ட் தானாங்க சார்? அது தேங்காய் பால் குட் தான். அது நம்ம அந்த ஆயிலை பத்தி போடுறப்ப நம்ம அது எதையும் பேசலாம் கொஞ்சம். கோகனட் ஆயில், கோகனட் மில்க் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நாட்டு உணவுப் பொருள்கள் வந்து என்ன, அதுதான் நமக்கு ரொம்ப எளிதா கிடைக்கும். அந்த மாதிரி பொருள்கள்ல நாம எது அளவுக்கு, அதாவது நம்ம அளவாவோ இல்ல கொஞ்சம் கூடுதலா பயன்படுத்தினாலும் எப்படி அது அப்படிங்கறதும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சரியா இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம எம்பசைஸ் வந்து ஜிஞ்சிலி ஆயில் எம்பசைஸ் பண்ணலாம். ஜிஞ்சிலி ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில், இதை எம்பசைஸ் பண்ணி பேசலாம். அப்புறம் தில் ஆயில் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்க வருதுன்னு எனக்கே தெரியல.
சன்ஃப்ளவர் ஆயில் நம்ம இந்தியாவில் வரதெல்லாம் ரியலி நாட் சன்ஃப்ளவர் ஆயில். அது வந்து தேர் ஆல் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த காம்போஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா சன்ஃப்ளவர் எங்க இருக்குது நம்ம இந்தியாவில்? ஆமாங்க சார். அது ஒண்ணு, இந்த தவிட்டு எண்ணெய்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க சார், ரைஸ் பிரான் ஆயில், ரைஸ் பிரவுன் ஆயில். அந்த ஆயில் ஒண்ணு சொல்றாங்க, தவிட்டுல இருந்து எடுக்கிறோம் அப்படின்னு அது சொல்றாங்க. இருக்குது. அது இந்தியாவில் நிறைய இடத்துல, நிறைய மகாராஷ்டிரால அது நிறைய பண்றாங்க. நிறைய பண்றாங்க. அந்த ஆயில் வந்து அடிக்கடி சுட வச்சா கூட ஒண்ணும் ஆகுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க சார். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல. எண்ணெயை வந்து அடிக்கடி சுட வைக்கும் போது அதனுடைய அடர்த்தி வந்து அதிகமாயிடுது, டென்சிட்டி அதிகமாகிறதுனால அது வந்து ஹார்ட் போய் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி தவிட்டு எண்ணெயை வந்து அடிக்கடி சுட வைக்கும் போது அந்த மாதிரி ஆகிறது இல்லைன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. சில எண்ணெய் வந்து சின்னதா இருக்கும், சில வந்து கெமிக்கல் போட்டோ பாத்தீங்கன்னா சைக்கிளிக் மாதிரி பெருசா இருக்கும். இப்ப ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு எபிலிட்டி இருக்குது. ஹீட் பண்றப்ப சிலது வந்து என்ன ஆகும்னா அதே ரியாக்ட் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரக்சரா ரெண்டுமே கம்பைன் ஆயிடும். சிலது வந்து அந்த கம்பைன் ஆகிறது ஆனாலும் சின்ன ஸ்மால் ஸ்ட்ரக்சரா இருக்கும், ஸ்மால் மாலிகுலா இருக்கும். எப்படி வந்து பெரிய மாலிகுல் இவ்வளவு பெரிய ஃபேட் ஃபார்ம் ஆகுறது, சின்னதா ஃபார்ம் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அதுதான் மேபி இந்த ஆயில் கெமிஸ்ட்ரியை பத்தி பாக்குறப்ப வேணா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அது பார்க்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நம்ம வந்து முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது குளோரோஃபில், கார்டினாய்டு அண்ட் ஃப்ளோரினாய்டு. அது ஃப்ளோவினாய்டு தானே சார்? கரெக்டா சொல்லிட்டேனா? 3 ஏரியா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். எந்த ஃப்ரூட் பார்த்தாலும், எந்த கலர் பார்த்தாலும் நல்ல ஒரு காம்பினேஷன். இந்த கலருக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு எந்தெந்த ஃப்ளவர் இதுல ஃப்ரூட்ஸ்ல வெஜிடபிள்ஸ்ல எந்தெந்த கலருக்கு என்னென்ன வருது அப்படின்றது நம்ம இவங்க நம்ம பிரேமாமா சொன்ன மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் தெரியும் அப்படின்னா என்ன அப்படிங்கறதோட விளக்கம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்பதான் அதோட பெருமையே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மற்றவங்க எல்லாரும் சொல்லும்போது என்ன பெரியது இப்போ அப்படின்னுட்டு போயிட்டு இருந்தேன். இப்பதான் அடடா, இவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்குதா அதுல, நம்ம இதை தெரிஞ்சுக்காம இருந்துட்டோமே அப்படின்னு நான் வந்து இப்ப உணர்ந்துட்டேன்னா இனிமே வந்து அதுல இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமா வச்சுப்பேன், இன்னும் கொஞ்சம் அதை வந்து பயன்படுத்துவேன். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். நாங்க கொஞ்சம் சைவ உணவு உண்றவங்க, அதுல தேடி பார்த்தேன் எதுல என்ன கிடைக்குது, அதுக்கு ஏற்ப நம்ம சாப்பிடுறதுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அதெல்லாம் மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி சார். நன்றி உங்களுக்கு. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.